எல்லா கண்களையும் மூடி கர்த்தரை பார்த்த இந்த நேரத்தில் இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, அப்பா உம்மை துதிக்கும்படியாக கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை கர்த்தர் நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீர் உண்மை உள்ளவர் தகப்பனே, நீர் இரக்கம் செய்கிறவர் ஐயா. உம்முடைய நாம மகிமை பெறட்டும் சுவாமி. இசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயானவர். நீர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறீர் அச்சா. நீர் அன்புள்ளவராக இருக்கிறீர் தகப்பனே, எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரம் ஆவியானவர். எங்களோடு கூட நீர் வந்து எல்லா தடைகளும் மாற்றி கர்த்தர் சுகத்தோடு பலத்தோடு நீர் கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆவியானவர். ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறார் அச்சா. நீர் அதிசயங்களை செய்கிறவர் அப்பா, அற்புதங்களை செய்கிறவர். நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர் ராஜா. இஸ்வே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீர் நடத்தி வந்த விதங்களை பார்க்கும் போது கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. உண்மையுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. நேசிக்கிறவரே உமக்கு நன்றி. வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ரட்சகர் அப்பா, எங்களை ரட்சிக்கவே கர்த்தாவே அப்பா. இந்த பூமியில கர்த்தர் நீர் மனிதனாய் பிறந்து வந்தீர் ஐயா அப்பா. பாவங்களை வெறுத்து கர்த்தாவே எல்லாரும் பாவத்திலிருந்து அப்பா பரிசுத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் நீர் அந்த கல்வாரி சிலுவையில ஓ எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறாவியானவர். நீர் பரிசுத்த, நீர் உண்மை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர் ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறாவியானவர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறாவியானவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு நன்றி. என் ரோகியே உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. அந்த நாள் சீனாய் மலையில கர்த்தர் நீர் அப்பா எங்களுக்காக கடவுளோடு விண்ணப்பத்தில் விண்ணப்பித்து நீர் இறங்கும் போது தேவனுடைய முகத்தில் ஒரு பிரகாசத்தை நாங்கள் பார்த்தோம். வேதத்தில் அப்படியாய் சொல்லுகிறது ஆவியானவர். ஓ உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவர். எங்க ஆராதனை நீர் அழகுபடுத்தும்படியாக நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. இந்த ஆராதனையில தேவனுடைய மகிமை இறங்குச்சு ஆவியா அப்பா. இந்த ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆவியானவர் அப்பா. நீங்க நடத்துங்க ராஜா. நீங்க வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இப்பா. எல்லா தடைகளும் உடைப்பீராக அப்பா. எல்லா குறைகளும் கர்த்தருக்கு எடுத்து போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் முழு மனதோடு ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே. ஓ உமக்கு நன்றி ராஜா. இந்த நாள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவர் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொன்னவரே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆவியானவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி ஜீவிக்கிறவரே. உமக்கு நன்றி பலனுள்ளவரே. உமக்கு நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திர ஆவியானவரே. என் சூழ்நிலை மாறுவே முடியாததோ சாத்தியமாகுமே. நீ வந்தா மாறுமே முடியாததோ சாத்தியமாகுமே. நீ வந்தா சூழ்நிலை
சாத்தியமாய் மாற்றுகிறவரே, சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, முடியாததோ நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ போதுமே, நிறைவே நீ வேண்டுமே ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே. உம்மை வரவேற்கிற ஆவியானவரே, அப்பா நீர் ஒருவர் எங்களுக்கு போதும். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவரே, இந்த நாள்ல நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க அப்பா. ஆராதனையில தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும் அப்பா. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமா தேவனுடைய கிருபை இறங்கட்டும் ஆவியானவரே. பாடுகிற பிள்ளைகளை அபிஷேகிங்க அப்பா, வதைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளை அபிஷேகிங்க ஆவியானவர். வேண்டும் விருதமாய் கர்த்தாவே அப்பா, நாங்கள் பாடக்கூடாது ஆவியானவர் பலன் கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்க ஆராதனை உங்களுடைய மகிமை இறங்கட்டும். கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. வருகிற பிள்ளைகளை கர்த்தர் தடைகளை மாற்றி நீர் கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆவியானவர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு இந்த நாளில கூட என்ன பேச சித்த கொண்டிருக்கிற ஆவியானவர் நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். எல்லா தடைகளை உடைப்பீராக. எல்லா குழப்பங்கள்ல இருந்து அப்பா நீர் தெளிவான ஒரு வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தினால ಜೆಪಿக்கிறோங்க. ಜೀವನದ நல்ல தகப்பன். ಎಲ್ಲರೂ ಕೊಂಡ ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬಾಲಂತಿರು ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡೋಣ. ಆಮೆನ್. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಆಮೆನ್. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ಆರ್ವಮಾಯ ಎಲ್ಲರೂ ಸೇರೋಣ ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ರಾಜ ಇದು ಹೆಚ್ಚಾಗಿ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವ ದಿನವೆಲ್ಲ ರಾಜ ನಿನ್ನನ್ನು ಆರಿಸುತ್ತೇನೆ ಆರ್ವಮಾய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசுவே நீ స్తుతిస్తుతే ராஜா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் ಉದವಿ ನೀರೇ ಆಮೆನ್ ಆತನು ಎಬಿನೇಸರ್ ಆಗಿದ್ದು ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವನಾಗಿದ್ದಾನೆ
ನಾವು ಹೋಗುವ ದಾರಿಯಲ್ಲ ಅನೇಕ ಒಂದು ನಮ್ಮ ದಾರಿಗಳು ಕಲ್ಲಾಗಿ ಮುಳ್ಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಅಡ್ಡ ಮೇಡುಗಳಾಗಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಜೋಪಾನವಾಗಿ ನಡೆಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಆತನಿಗೆ ಈ ಒಂದು ಚರಣವನ್ನು ಹಾಡಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ಆಮೆನ್. ಎಬಿನೇಸರೇ ಎಬಿನೇಸರೇ ಇದುವರೆயில் ಉದವಿ ಸಹಾಯ ಮಾಡಿದ ದೇವರು ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. ಎಬಿನೇಸರೇ ಎಬಿನೇಸರೇ ಇದುವರೆயில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ಯೇಸುವೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ ಅಪ್ಪ. ஆராதனை 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 எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. ಆತನು ಎಲ್ರೋಯ್ ಎಲ್ರೋಯ್ ಆಗಿ ನಮ್ಮನ್ನು ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಡೆಸಿ ಬರುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಆತನಿಗೆ ನಾವು ಎಲ್ರೋಯ್ ಎಲ್ರೋಯ್ ಎಂದು ಹೇಳಿ ಈ ಸ್ತುತಿಯನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರ ನಾಮವನ್ನು ಮನಸ್ಸಿನಿಂದ ಆಳದಿಂದ ಹಾಡಿ ಆರೈಸೋಣ. ಆಮೆನ್. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ಅಪ್ಪ. ಹೌದು ರಾಜ, ಎಲ್ರೋಯ್ ಆಗಿದನಪ್ಪ ನಮ್ಮನ್ನಪ್ಪ. ಹೋಗುವ ದಾರಿಯಲ್ಲ ಬರುವ ದಾರಿಯಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ನನ್ನನ್ನು ಕಾಣದೆ ಇದ್ದರೆ ಇದರಲ್ಲಿ ಬಂದು ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸಲು ಆಗದು ಕರ್ತನೆ ಅಪ್ಪ. ನನ್ನನ್ನು ನೋಡಿದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ನಮ್ಮನ್ನು ನೋಡಿದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். எல்லாரும் உற்சாகத்தோடு தேவ நாமத்தை நாம் ஆராதிக்கும். கடந்த மாதமெல்லாம் பாதுகாத்த தேவன் இந்த நாளிலே உயிரோடு நம்மளோடு ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆராதிப்போமா? முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ಯೆಹೋವಾ ರಾಫಾ ಯೆಹೋವಾ ರಾಫಾ ಯೆಹೋವಾ ರಾಫಾ சுகம் தந்தீரே ஐயா. நம்முடைய வியாதியின் பழக்கத்தில் இருக்கும்போது எனக்கு சுகம் தந்து என்னை உயிரோட வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் தேவனே, நம்முடைய மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நான் இருக்கும்போது மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து அற்புதத்தை நம்முடைய குடும்பத்தில் செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை. மறுபடியும் வாங்க. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. மறுபடியுமாக யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் தேவ நாமத்தை ஆராதிப்போமா? ஆராதனை 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 ಆರಾಧನೆ. ಎಲ್ಲರೂ ಕೈ ತೊಡೆದು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ. ಬಾಯಿಗಳಂತೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ. ಬಾಯಿಗಳಂತೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ಅಪ್ಪ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಯೆಹೋವ ರಾಫವಾಗಿದ್ದು ನಮಗೆ ಆರೋಗ್ಯದಾಯಕರಾಗಿದ್ದೀರಿ ರಾಜ. ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಿದ್ದೀರ ರಾಜ. ಈ 3 ತಿಂಗಳಲ್ಲ ರಾಜ, ಈ ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳಲ್ಲ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ ದೇವರು, ಎಲ್ರೋಯಿ ಆಗಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದ ದೇವರು, ಯೆಹೋವ ರಾಫವಾಗಿ ಜೊತೆ ಇದ್ದ ದೇವರು. ಆಮೆನ್. ಯೆಹೋವ ನಿಸ್ಸಿ, ಯೆಹೋವ ಶಮ್ಮ, ಯೆಹೋವ ರೂಹ, ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವನು, ಆಧರಿಸುವವನು, ಬಲಪಡಿಸುವವನು, ಕಾಯುವವನು, ಕಾರ್ಪಡಿಸುವವನು. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ, ಕೈ ಉತ್ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ಇದು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದು ಸಮಯವಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಇರುವ ಸಮಯವಲ್ಲ. ಬಾಯುವಂತ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ಎಲ್ಲರೂ ಯಾರು ಸುಮ್ಮನೆ ಇರಬಾರದು. ಬಾಯುವಂತ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಾತನಾಡಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯ, 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 ಹಲ್ಲೆಲೂಯ. ಎಲ್ಲರೂ 2 ಹಸ್ತವನ್ನೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ಕನ್ನಡ ಗೀತೆಯನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರ ನಾಮವನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ಅಂತ್ಯಕಾಲ ಅಭಿಷೇಕ ಸಕಲ ಜನರ ಮೇಲೆ, ಸುಗ್ಗಿಕಾಲ ಸಮಯವಿದು, ತಂದೆ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ತುಂಬಿಸುವೆನು. ಈ ಒಂದು ಗೀತೆಯನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರ ನಾಮವನ್ನು ಆರೈಸೋಣ. ಆಮೆನ್. ಅಂತ್ಯಕಾಲ ಅಭಿಷೇಕ ಸಕಲ ಜನರ ಮೇಲೆ, ಸುಗ್ಗಿಕಾಲ ಸಮಯವಿದು, ತಂದೆ ನಿನ್ನಾತ್ಮದೀತು. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಹಸ್ತವನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತಿ. ಅಂತ್ಯಕಾಲ ಅಭಿಷೇಕ ಜನರ ಮೇಲೆ, ತಂದೆ ನಿನ್ನಾತ್ಮದೀತು. ಇನ್ನೊಮ್ಮದು ಅಂತ್ಯಕಾಲ ಅಭಿಷೇಕ, ಅಂತ್ಯಕಾಲ ಅಭಿಷೇಕ ಸಕಲ ಜನರ ಮೇಲೆ, ಅಂತ್ಯಕಾಲ ಸಮಯವಿದು, ದೇವ ನಿನ್ನಾತ್ಮದಿ ತುಂಬಿಸು. ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ,
ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಬಿರುಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ಆತ್ಮ ನದಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಯ್ಯ, ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಬಿರುಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ. ಅಂತ್ಯಕಾಲ ಅಭಿಷೇಕ ಸಮಯವಿದು, ದೇವ ನಿನ್ನಾತ್ಮದಿ ತುಂಬಿಸು. ಅಂತ್ಯಕಾಲ ಅಭಿಷೇಕ ಒಣಗಿದ ಎಲುಬುಗಳ ತಗ್ಗಿನಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಸೈನ್ಯವ ನಾ ಕಾಣಲು, ಜೀವವ ತುಂಬಿಸಯ್ಯ, ನಿನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸಯ್ಯ. ಒಣಗಿದ ಎಲುಬುಗಳು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ದೇವರು ಹೇಳುವನಾಗಿದ್ದಾನೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಸೈನ್ಯವಾಗಿ ಕಾಣಲು ಸಹಾಯ ಮಾಡುವೆ, ನನ್ನ ಜೀವನವನ್ನು ತುಂಬಿಸುವೆ ಕರ್ತನೆ, ನಿನ್ನ ಆತ್ಮದಿಂದ ಪ್ರವರ್ತಿಸಲು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು ರಾಜ. ಆಮೆನ್. ಒಣಗಿದ ಎಲುಬುಗಳ ತಗ್ಗಿನಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಸೈನ್ಯವನ ಕಾಣಲು, ಜೀವವ ತುಂಬಿಸಯ್ಯ, ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಪ್ರವಾದಿಸಲು. ಎಲ್ಲರೂ ಸೇರೋಣ. ಒಣಗಿದ ಎಲುಬುಗಳ ತಗ್ಗಿನಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಸೈನ್ಯವನ ಕಾಣಲು, ಜೀವವ ತುಂಬಿಸಯ್ಯ, ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಪ್ರವಾದಿಸಲು. ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಸುರಿಯಲಯ್ಯ, ಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ಆತ್ಮ ನದಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಯ್ಯ. ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಬಿರುಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ಆತ್ಮ ನದಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಯ್ಯ. ಕರ್ಮೇಲಿನ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಕೈಮೋಡನ ಕಾಣುವೆ, ಅಹಾಬ ನಡುಗುವಂತೆ ಅಗ್ನಿ ಮಳೆಯಾಗಿ ನೀ ಸುರಿಯಲಯ್ಯ ರಚ್ಚ. ಆ ಕರ್ಮೇಲಿನ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಹೇಗೆ ಚಿಕ್ಕ ಕೈಮೋಡ ಕಾಣುವಂತಿರುತ್ತಾನೋ, ಅಹಾಬ ನಡುಗುವಂತೆ ಅಗ್ನಿ ಮಳೆಯಾಗಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಇಳಿದು ಬರುವನಾಗಿದ್ದಾನೆ. ಎಲ್ಲರೂ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಈ ಒಂದು ಗೀತೆಯನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರ ನಾಮವನ್ನು ಹಾರೈಸೋಣ. ಆಮೆನ್. ಕರ್ಮೇಲಿನ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಕೈ ಮೋಡನ ಕಾಣುವೆ, ಆಹಾಬ ನಡುಗುವಂತೆ ಅಗ್ನಿ ಮಳೆಯಾಗಿ ಸುರಿಯಲಯ್ಯ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ. ಕರ್ಮೇಲಿನ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಕೈ ಮೋಡನ ಕಾಣುವೆ, ಆಹಾಬ ನಡುಗುವಂತೆ ಅಗ್ನಿ ಮಳೆಯಾಗಿ ಸುರಿಯಲಯ್ಯ. ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಬಿರುಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ಅಗ್ನಿಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಬಿರುಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ಆತ್ಮ ನದಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಯ್ಯ. ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಒಂದು ಜ್ವಾಲೆಯನ್ನ ಕಾಣುವೆ ರಾಜ್ಯ. ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವನೇ, ಆ ಜ್ವಾಲೆ ನನ್ನಲ್ಲಿ ಉರಿಯಲಯ್ಯ. ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಒಂದು ಜ್ವಾಲೆಯು ಹೇಗೆ ಕಂಡಿತೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಾವು ಆರಾಧಿಸುವಾಗ ಆತನು ಜ್ವಾಲೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರುವನಾಗಿದ್ದಾನೆ. ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರುವರಾಗಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೂ ಉತ್ಸಾಹದಿಂದ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಈ ಒಂದು ಚರಣವನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರ ನಾಮವನ್ನು ಆರೈಸೋಣ. ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಕೊಡದ ಶ್ಲಾಘ್ಯವನ್ನು ಭಾಗ್ಯವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ತಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸದೇ ಇದ್ದಾರೆ, ಬೇರೆ ಯಾರು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುವರಾಗಿರುತ್ತಾರೆ. ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಒಂದು ಜ್ವಾಲೆಯನ್ನ ಕಾಣುವೆ,
ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವನೇ ಆ ಜ್ವಾಲೆ ನನ್ನಲ್ಲೂರಿಯಲಯ್ಯ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಸೀನಾಯ್ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಒಂದು ಜ್ವಾಲೆಯನ ಕಾಣುವೆ. ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವನೇ ಉರಿಯಲಯ್ಯ. ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ಸೀನಾಯ್ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಒಂದು ಜ್ವಾಲೆಯನ ಕಾಣುವೆ. ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವನೇ ಉರಿ ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಬೀಸಲಯ್ಯ, ಆತ್ಮ ನದಿಯಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಯ್ಯ. ಅಂತ್ಯಕಾಲ ಅಭಿಷೇಕ, ಅಂತ್ಯಕಾಲ ಅಭಿಷೇಕ ಸಕಲ ಜನರ ಮೇಲೆ. ಸುಗ್ಗಿ ಕಾಲ ಸಮಯವಿದು, ದೇವ ನಿನ್ನಾತ್ಮದಿ ತುಂಬಿ. ಅಂತ್ಯಕಾಲ ಅಭಿಷೇಕ, ಅಂತ್ಯಕಾಲ ಅಭಿಷೇಕ ಸಕಲ ಜನರ ಮೇಲೆ. ಸುಗ್ಗಿ ಕಾಲ ಸಮಯವಿದು, ದೇವ ನಿನ್ನಾತ್ಮದಿ ತುಂಬಿಸು. ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ಬೆಂಕಿಯಾಗಿ ರಾಜ, ಬೆಂಕಿಯಾಗಿ. ಹೌದು ರಾಜ, ಬೆಂಕಿಯಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಳುವ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ ರಾಜ, ಬಿರು ಗಾಳಿಯಾಗಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೀಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಆತ್ಮ ನದಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೇಲೆ ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿಯಲಯ್ಯ, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯಲಯ್ಯ, ಬಿರು ಗಾಳಿಯಾಗಿ ಬೀಸಲಯ್ಯ, ಮುಳುಗಿಸಯ್ಯ. ಅಂತ್ಯಕಾಲ ಅಭಿಷೇಕ ಸಕಲ ಜನರ ಮೇಲೆ. ಸುಗ್ಗಿ ಕಾಲ ಸಮಯವಿದು, ದೇವ ನಿನ್ನಾತ್ಮದಿ ತುಂಬಿಸು. ಎಲ್ಲರೂ ಬಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಹೌದು ರಾಜ, ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ ದೇವರು ರಾಜ. ಈ ಅಂತ್ಯಕಾಲ ಅಭಿಷೇಕವು ಕರ್ತನೆ, ಈ ಅಂತ್ಯಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ ರಾಜ. ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವನು, ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವವನು, ನಮ್ಮನ್ನು ಉದ್ಧರಿಸುವವನು, ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವವನು, ವಾರವೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವನು, ನಮ್ಮ ಆರೋಗ್ಯಕ್ಕೆ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟವನು, ನಮ್ಮ ಆರೋಗ್ಯವನ್ನು ರಾಜ. ಆಮೇಲೆ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಎಲ್ಲರೂ ಬಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುವ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದು ಕರ್ತರು ಉಂಟು ಪಣ್ಣಿನ ನಾள், ಇದು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದಿನವಾಗಿದೆ. ನಾವು ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡಬೇಕು, ಉಲ್ಲಾಸ ಪಡಬೇಕು. ವಾಸರಲ್ಲಿ ನಮ್ಮ ತುದಿಯೋಡು ಸ್ತೋತ್ರತೋಡು ನಮ್ಮ ನೊಳೆಯ ನಾವು ಕற்றுಕೊಳ್ಳಬೇಕು. ದೇವರ ಭಾಗಗಳಿಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳೊಂದಿಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மார்ச் மாத இறுதியிலே நாம் வந்திருக்கிறோம். ದೇವರ ಮಹಾದೊಡ್ಡ ಕೃಪೆಯಿಂದಾಗಿ ಈ ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳ ಅಂತ್ಯದ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள். ಇಂದು ನನ್ನ ಹುಟ್ಟು ಹಬ್ಬ. உங்கள் யாவருடைய ஜெபத்திற்கும் வாழ்த்துக்களுக்கும் நான் நன்றி ஏறெடுக்கிறேன். ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ನನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹಕ್ಕಾಗಿ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತೇನೆ. தொடர்ந்து ஊழியத்திற்காக குடும்பத்திற்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்க முடியாத தாழ்மையோடு நான் ನೀವು ಹೀಗಾಗಿ ನನ್ನ ಸೇವೆಗಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அது மாத்திரமல்ல, நீங்கள் யாவரும் அறிந்தபடி பாஸ்டர் ஐயாவுக்காக தாத்தாவுக்காக அவருடைய ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்க முடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ನೀವೆಲ್ಲರೂ ತಿಳಿದ ಮಟ್ಟಿಗೆ ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗಾಗಿ ನಮ್ಮ ತಾತಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. முக்கியமாக இந்த நாட்களிலே
அநேக ஊழியங்கள் நம்முடைய ஊழியத்தின் சார்பில் நடந்து கொண்டு வருகிறது. ಮುಖ್ಯವಾಗಿ ಅನೇಕ ಸೇವೆಗಳು ನಮ್ಮ ಸೇವೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತಿದೆ. எந்த சூழ்நிலையும் ஊழியங்கள் தடைபடாதபடி தொடர்ந்து ஊழியங்கள் நடக்கத்தக்கதாக நீங்கள் யாவரும் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ஜெபங்களிலே ஜெபிக்க முடியும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ಯಾವ ಕಾರಣಾಂತರದಿಂದ ಸೇವೆಗಳು ಯಾವುದು ತಡೆಪಡದಂತೆ ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. இந்த வாரம் உங்கள் வீடுகளிலே யார் வீட்டிலாவது கூட்ட வைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வீடுகளில் நாம் கூட்டத்தை வைக்கலாம். ಈ ವಾರದಲ್ಲಿ ಯಾರ ಮನೆಯಲ್ಲಾದ್ರೂ ಕೂಟ ಇಡಬೇಕೆಂದು ಬಯಸುವುದಾದ್ರೆ ಅಂತ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕೂಟ ಇಡುತ್ತೇವೆ. இருந்து விசேஷித்த ஊழியக்காரர்கள் வர இருக்கிறார்கள். ವಿಶೇಷವಾದ ಸೇವಕರು ಬರಲಿದ್ದಾರೆ. வருகிற சனிக்கிழமை நம்முடைய ஊழியத்தின் சார்பில நம்முடைய வேதாம கல்லூரியின் சார்பில பூனலி சபையில நம்முடைய பைபிள் ஸ்கூல் கிராஜுவேஷன் சபை ஊழியங்கள் நடக்க இருக்கிறது. ಬರುವ ವಾರದಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಗ್ರಾಜುಯೇಷನ್ ಶನಿವಾರ ಬೈಬಲ್ ಗ್ರಾಜುಯೇಷನ್ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ನಡೆಯಲಿದೆ. அந்த இடத்துல தேவனஹள்ளி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பும் நடக்க இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ದೇವರ ಸೇವಕರ ಒಂದು ಐಕ್ಯತೆ ಸಹ ನಡೆಯಲಿದೆ. அதோடுமாய் கூட மற்ற ஊழியங்களும் அந்த நாட்களில் ஒரு சில கிராமங்களில் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹಲವು ಊರುಗಳು ಗ್ರಾಮಗಳನ್ನು ನಾವು ಸಂಧಿಸಲು ಬಯಸುತ್ತಿದ್ದೇವೆ. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ದಯಮಾಡಿ ಇಂಥ ಸೇವೆಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. யாருக்காவது எனக்கு கிராஜுவேஷன் வேணும், எனக்கும் ஆர்டினேஷன் வேணும் என்கிறவர்கள் தயவு செய்து வெகு சீக்கிரத்தில் எங்களை அணுகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ಯಾರಿಗಾದ್ರೂ ಗ್ರಾಜುಯೇಷನ್ ಬೇಕು, ನಮಗೂ ಆಡಿಷನ್ ಬೇಕು ಎಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳು ನಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அதில் ஒரு சில கட்டுமான காரியங்கள் உள்ளது, ஒரு சில தேவைகள் நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த காரியங்கள் உங்களுக்காக செய்யப்படும். ಕೆಲವು ಕಡ್ಡಾಯವಾದ ಕಾರ್ಯಗಳುಂಟು. ಆ ಅಗತ್ಯಗಳನ್ನು ನೀವು ಸಂಧಿಸುವಾಗ ಆ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அதோடுமாய் கூட நம்முடைய பள்ளிக்கூடத்திற்காக, ஹாஸ்டலுக்காக, வேதாம கல்லூரிக்காக, அநேக எல்லா ஊழியங்களுக்காகவும் நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படியாய் பிறருக்கு எடுத்து சொல்லும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ದಯಮಾಡಿ ನಮ್ಮ ಶಾಲೆಯ ಕುರಿತು, ನಮ್ಮ ಆಶ್ರಮದ ಕುರಿತು ಮತ್ತು ಸತ್ಯವೇದ ಪಾಠ ಶಾಲೆಯ ಕುರಿತು ನೀವು ಬೇರೊಬ್ಬರಿಗಾಗಿ ತಿಳಿಸಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. Praise the Lord. Hallelujah. 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 கடந்த ஒரு சில நாட்களாக நம்மத்தில ஒரு குடும்பம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ಕೆಲವು ದಿನಗಳಿಂದಾಗಿ ಒಂದು ಕುಟುಂಬ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುತ್ತಲಿದೆ. பிரதர் அனிஷ் பிரதர் மூலமாக அந்த குடும்பம் நம்ம சர்ச்சுக்கு வராங்க. ಅನೀಶ್ ಬ್ರದರ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ, ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. வைஷா and family. ವೈಶ್ಯ ಮತ್ತೆ ಅವರ ಕುಟುಂಬ. சோ அவர்களை கரங்களை தட்டி முன்பதாக வரவேற்போம். ಅವರನ್ನ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ನಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಬರಮಾಡೋಣ. அவருடைய கரத்துல வேதாகமம் இல்லாமல் அவர்கள் வருகிறதை நான் பார்த்தேன். ಅವರು ಸತ್ಯವೇದ ಹಿಡಿದೇ ಬರುವುದನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ. சோ நம்முடைய சபையின் சார்பில, ನಮ್ಮ ಸಭೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ அவர்களுக்கு இந்த வேதாகமத்தை வெகுமதியாக கொடுக்க நான் விரும்புகிறேன். ಈ ಸತ್ಯವೇದವನ್ನ ಅವರಿಗೆ ಒಂದು ಬಹುಮಾನವಾಗಿ ಕೊಡಲು ನಾನು ಬಯಸ್ತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, ಮನುಷ್ಯನ್ ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರದಲ್ಲ, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுது. ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದ ಆತನು ಬದುಕುವವನಾಗಿದ್ದಾನೆ. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. தயவு செய்து இவர்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை தியானிக்கணும். ದಯಮಾಡಿ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಈ ಸತ್ಯವೇದನ ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. குடும்ப ஜெபத்துல தியானிக்கணும். ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. சபைக்கு வரும்போது எடுத்துக்கொண்டு வரணும். ಸಭೆಗೆ ಬಂದಾಗ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. நல்லா படிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಓದಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ உங்க பாஷையில இது கொடுத்திருக்குது. ನಿಮ್ಮ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಇದು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. நல்லா படிச்சு ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಿ. வெறும் கையா இவங்க மாத்திரம் இல்ல, யாரும் சர்ச்சுக்கு வராதீங்க. ಬರೀ ಕೈಯಾಗಿ ಯಾರು ಸಭೆಗೆ ಬರಬೇಡ್ರಿ. படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, பைபிள் எடுத்துட்டு வாங்க. ಓದಲು ಗೊತ್ತಿಲ್ಲದಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಬೈಬಲ್ ಅನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. God bless you brother Vaishal and family. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. சோ தொடர்ந்து நீங்கள் யாருக்காவது பைபிள் இல்லனா தயவு செய்து ELS பைபிள் சொசைட்டியை விட நம்ம கிட்ட கம்மி ரேட். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಿಗಾದ್ರೂ ಬೈಬಲ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸೊಸೈಟಿಲಿ ಇರುವಂತ ಬೆಲೆಗಿಂತ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಮ್ಮಿನೇ. சோ இவங்களுக்கு எப்படி நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி யோசிக்க வேணாம். ಇವ್ರಿಗೆ ಹೇಗೆ ಕೊಟ್ರಿ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ நீங்கள் விதைக்கும் பொழுது அதை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். ನೀವು ಬಿತ್ತುವಾಗ ಮಾತ್ರ ಅದನ್ನು ಕೊಯ್ಯೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ இந்த நாளிலே நம்மத்தில இலங்கை தேசத்திலிருந்து ஊழியக்காரர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ಈ ದಿನದಲ್ಲಿ ಬೇರೆ ಒಂದು ದೇಶದಿಂದ ಸೇವಕರು ಬಂದಿದ್ದಾರೆ. பாஸ்டர் இஸ்ரேல், ಪಾಸ್ಟರ್ ಇಸ್ರೇಲ್, ஏற்கனவே சஞ்சய் காந்தி நகர் சபைக்கு வந்து போன ஊழியக்காரர், ಒಂದು ಬಾರಿ ಸಂಜಯ್ ಗಾಂಧಿ ಸಭೆಗೆ ಬಂದು ಹೋದವರಾಗಿದ್ದಾರೆ. முதன்முறையாக நம்முடைய கங்கம்மா சர்க்கிள் சபைக்கும் வந்திருக்கிறார். ಮೊದಲನೇ ಬಾರಿ ನಮ್ಮ ಗಂಗಮ್ಮ ಸರ್ಕಲ್ ಸಭೆಗೆ ಬರಲಿದ್ದಾರೆ. ஒரு நல்ல தாழ்மையுள்ள ஒரு ஊழியக்காரர். ಬಹಳ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳಂತ ಸೇವಕರು. உங்களுக்கு அநேகருக்கு பாஸ்டர் கிதியோன் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். ಅನೇಕರಿಗೆ ಪಾಸ್ಟರ್ ಗಿದಿಯೋನ್ ಗೊತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದಿದ್ದೇನೆ. பாஸ்டர் கிதியோன் மூலமாக பாஸ்டர் இஸ்ரேலும் அறிமுகமான ஆனபடியால் ஆண்டவருக்கு நன்றி ஏறெடுக்கிறேன். ಪಾಸ್ಟರ್ ಗಿದಿಯೋನ್ ಪಾಸ್ಟರ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ಇಸ್ರೇಲ್ ಪಾಸ್ಟರ್ ನಮಗೆ ಪರಿಚಯವಾದ
ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த நாளிலே அவர் நம்மத்தில் இருப்பது மிக்க சந்தோஷம். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರೋದು ಬಹಳ ಸಂತೋಷ. தொடர்ந்து பெங்களூர் பட்டணத்திலும் சென்னை பட்டணத்திலும் அநேக இடங்களிலே ஊழியம் செய்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவர் மறுபடியும் இலங்கைக்கு பயணிக்க இருக்கிறார். ಅವರು ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲೂ ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣದಲ್ಲೂ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಮತ್ತೆ ಅವರು ತನ್ನ ದೇಶಕ್ಕೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. ஐயாவுக்காக அவருடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ಅಯ್ಯವರಿಗಾಗಿ ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ವಿನಂತಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நாம் யாரும் கண்களை மூடி தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. கேட்கிற வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாயில திறந்து ஸ்தோத்திரம். ಕೇಳುವಂತ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஆமென். ஊழியரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಅಪ್ಪ, ಸೇವಕರನ್ನು ಮುಚ್ಚಿ ಮರೆ ಮಾಡಿ ನೀವು ಪ್ರಕಟಿಸಬೇಕಾಗಿ ನೀವು ಮಾತನಾಡಿ ಸ್ವಾಮಿ. ஊழியரை எடுத்து பயன்படுத்தும். ಸೇವಕರನ್ನು ಎತ್ತಿ ಉಪಯೋಗಿಸಿ ಸ್ವಾಮಿ. புதிய வாரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ಈ ಹೊಸ ವಾರಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಲಿ. நாம மகிமைப்படட்டும். ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. மீட்பர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த ஜெபத்தை எடுக்கிற அன்பின் பிதாவே. ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದಂತ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕರங்களை ತಟ್ಟಿ ಪಾಸ್ಟರ್ ಮುಂದೆ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಪಾಸ್ಟರ್ ಮುಂದೆ ಬರಮಾಡೋಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ಎಲ್ಲರೂ ಹೇಗಿದ್ದೀರಾ? சோ உங்க எல்லாரும் பார்க்க ரொம்ப சந்தோஷம். ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನೋಡೋದು ಬಹಳ ಸಂತೋಷ. இந்த நாட்கள் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ஆனாலும் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ಆದ್ರೆ ದೇವರು ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமாக உங்களோட பேசுவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆசையோட இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಲು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಇದ್ದೀರಾ? சோ இன்றைக்கு நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க. ಇಂದು ಬಹಳ ಗಮನದಿಂದ ಕೇಳಿರಿ. இந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ಈ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಪಾಸ್ಟರ್ಗೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಮನ್ನು ವಂದನೆ ಹೇಳುತ್ತೇನೆ. உங்களை பார்க்கிறது இதான் என்னோட முதல் முறை. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡೋದು ಇದು ಮೊದಲ ಬಾರಿಯಾಗಿದೆ. ஏற்கனவே உங்களுடைய இன்னொரு சபைக்கு நான் வந்து பேசியிருக்கிறேன். ನಾನು ಇನ್ನೊಂದು ಸಭೆಗೆ ಬಂದು ಮಾತನಾಡಿದ್ದೇನೆ. சோ காலையில அந்த பைபிள் காலேஜ் இடத்துல இருந்து நேரா அந்த சபைக்கு போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு வரதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಸ್ಥಳದಿಂದ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡಲು ದೇವರು ನನಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. நேத்து நான் வரும்போதே ஒரு உணர்ந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம், ஒரு பெரிய காரியத்தை பிசாசு வச்சிருக்கிறான். ஆனால் அவனால் வெற்றி பெற முடியாது. ನಿನ್ನೆ ದಿನ ನಾನು ತಿಳಿದ ಮಟ್ಟಿಗೆ ಸೈತಾನನು ಒಂದು ಆತ್ಮಿಕ ಶೋಧನೆ ಇಟ್ಟಿದ್ದನು, ಆದರೆ ಅವನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நேத்து இங்க ஊழியத்துக்காக வரும்போது வண்டியில வரும்போது கடுமையான மழை. ನಿನ್ನೆ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ಒಂದು ಕಠಿಣವಾದ ಒಂದು ಮಳೆ. எல்லாம் உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் எல்லாமே நனைஞ்சு தொப்பு தொப்புன்னு ஆயிடுச்சு. ತಲೆಯಿಂದ ತುದಿ ಕಾಲು ನಾವು ನೆನೆದು ಹಾಗೆ ನೆನೆದವರಾಗಿದ್ದೇವೆ. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். ಆಗ ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿದನು. இவ்வளோ நலஞ்சி குளிர் அந்த வண்டி பைக் ஓட்டிட்டு போன பையன் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டான். இதுக்கு பிறகு ஓட முடியாது சொல்லி ரோடெல்லாம் தண்ணி. ಬೈಕ್ ಓಡಿಸುವ ವ್ಯಕ್ತಿ ಸಹ ಬೈಕನ್ನು ಒಂದು ಕಡೆಗಿಟ್ಟು ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಓಡಿಸಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, ಬಹಳ ನೀರಾಗಿದೆ. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿದನು. இந்த சபைக்கு மேல இந்த ஊழியத்துக்கு மேல பிசாசு ஏதோ ஒரு துக்கத்தை கவலையை கொண்டு வர நினைச்சாலும் கர்த்தர் பெரியவராய். ಈ ಸಭೆಯ ಕುರಿತು ಕುಟುಂಬದ ಕುರಿತು ದೇವರು ಸೈತಾನನ ಏನೋ ಒಂದು ದುಃಖ ತಂದ್ರೂ ಸಹ ದೇವರ ಕರ ಹಿಡಿದು ನಡೆಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ನಮ್ಮ ಆಂಡவர் நம்மளோடு இருக்கிறதுனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದನ್ನು ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நேத்து அந்த மலையில எல்லாம் நலஞ்சி குளிர் எல்லாம் நான் அந்த இடத்துல இருந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சேன். ಆ ಮಳೆಯಲ್ಲಿ ನೆನೆದವನಾದಾಗಲೂ ಸಹ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡುವವನಾದೆನು. என்ன மழையா இருந்தாலும் நலஞ்சி போனாலும் குளிரா இருந்தாலும் சரீரத்துக்கு எந்த பலவீனம் வரக்கூடாது. ஆண்டவரை நாளைக்கு பிரசங்கம் பண்ணணும், நல்ல பலத்தை தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ண எந்த பிரச்சனை இல்லாம ஆண்டவர் கொண்டு வந்து ಎಂತ ಮಳೆಯೋ ಚಳಿಯೋ ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾದರೂ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ತಡೆಯಾಗಬಾರದೆಂಬುದಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆನು. இன்னைக்கு காலையில ஒரு வித்தியாசமான ஜெபத்தை செஞ்சேன். ಇವತ್ತು ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. நேத்து போட்டுட்டு வந்த ஷூ அப்படியே ஈரமாகி தொப்பு தொப்பே ஆயிடுச்சு. ನಿನ್ನೆ ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದಂತ ಶೂ ಬಹಳ ಒದ್ದೆಯಾಗಿ ಹಾಗೆ ಇತ್ತು. நான் ஆண்டவர் சொன்ன ஆண்டவரை எது எதுக்கெல்லாமோ ஜெபிச்சிருக்கிறேன். ನಾನು ಏನೇನೋಕೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஈரத்தோடயே இந்த ஷூவை போட்டுட்டு போறேன். ನಾನು ಒದ್ದೆಯಿಂದನೇ ಶೂ ಅನ್ನು ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. நான் சர்ச்சுக்கு போறதுக்கு இடையில இது காஞ்சிரும்னு சொல்லி ஜெபிச்சேன். ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗೋದು ಮುಂಚಿತವಾಗಿ ಇದು ಒಣಗೋಗುತ್ತದೆ ಅಂತ ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ நம்புறீங்களா? நம்ம ஜெபத்துல எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வார். ನೀವು ನಂಬ್ತೀರಾ? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಏನು ಕೇಳಿದ್ರೆ ದೇವ್ರು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அம்மா ஜெபிக்கும் போது சொன்னாங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறது பாக்கியம் அப்படி. ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ರು ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು
ಮಾಡುವುದು ಒಂದು ಭಾಗ್ಯ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿರುವವನು. நம்ம எதை கேட்கிறோமோ அதை செய்வார். ಏನು ಕೇಳ್ತಿರೋ ಅದನ್ನು ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. சோ நான் இன்றைக்கு பிரசங்கலனா இன்றைக்கு சகோதரி பிரசங்கம் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். ನಾನು ಇಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡದಿದ್ರೆ ಸಹೋದರಿ ಮಾಡುತ್ತಿದ್ರು ಅಂತ ನೆನೆಸ್ತೇನೆ. உங்க இடத்தை இன்னைக்கு நான் எடுத்துட்டேன். ನಿಮ್ಮ ಸ್ಥಳವನ್ನು ಇವತ್ತು ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. நீங்க அதை கொடுத்ததுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ನೀವು ಅದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. கேக்குறவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ಕೇಳುವಂತ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போறோம். ಇವತ್ತು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಲಿದ್ದೇವೆ. ஒரு நல்ல சூழ்நிலையில ஒரு அற்புதமான காரியம் நடந்துகிட்டு இருக்கிற நேரம் ஆண்டவர் அங்க இருக்கிறாரு. ಒಂದು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತಿರುವಾಗ ದೇವರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದಾನೆ. ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடத்துல ಒಂದು ಸಂತೋಷವಾಗಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ திடீர்னு ஒரு துக்ககரமான ஒரு காரியம் நடக்குது. ದಿಢೀರಂತ ಒಂದು ದುಃಖಕರವಾದಂತ ಕಾರ್ಯ ನಡೆಯಲಿತ್ತು. சோ இது ஏன் நடக்குது? ಇದು ಯಾಕೆ ನಡೆಯಿತು? ஆண்டவர் அங்க என்ன சொல்ல வராரு? ದೇವರಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲು ಬಯಸ್ತಾನೆ அப்படிங்கறத வேதத்திலிருந்து நம்ம தெளிவா சீக்கிரமா நம்ம பார்க்க போறோம். ಆ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை தான் நான் பேச போறேன். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಂತ ಒಂದು ಸಂಭವನೆ ನಾನು எல்லாருக்கும் யோவான் 2வது அதிகாரம் தெரியும். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಯೋಹಾನನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ. ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். ಅದರಲ್ಲಿ ಕೆಲವು ವಚನಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. முதலாவது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் யார வாசிங்க? ಮೊದಲಿನಿಂದ 3ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದೋಣ. ஆமா முதலாவது வசனத்துல பாருங்க, கானா ஊர்ல கல்யாணம் ஒண்ணு நடக்குது. எல்லாருக்கும் விளங்குதா? ಕಾನಾ ಊರಿನಲ್ಲಿ ಒಂದು ಮದುವೆ ನಡೆಯಿತು. ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಿದ್ದೀರಾ? எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் கல்யாண வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் சந்தோஷமா போகணும். ಎಷ್ಟೇ ದುಃಖಗಳು ಕಾರ್ಯಗಳು ಇದ್ದರೂ ಸಹ ಮದುವೆ ಮನೆಗೆ ಹೋದಾಗ ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗಬೇಕು. கல்யாண வீட்டுக்கு போறவங்க எப்படி போவாங்க? ಮದುವೆ ಮನೆಗೆ ಹೋಗೋರು ಹೇಗೆ ಹೋಗ್ತಾರೆ? என்னதான் பிரச்சனை எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லா உடுத்தி சாரி உடுத்தி நல்லா தலை சீவி நல்ல நகைகளை போட்டு நல்லா அழகா உடுத்தி போவாங்க. ಏನೇ ಕಷ್ಟ ನಷ್ಟ ಇದ್ರೂ ಒಳ್ಳೆ ಸ್ಯಾರಿಗಳನ್ನು ಹಾಕೊಂಡು ಆಡಂಬರಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ನಾವು ಮದುವೆಗೆ ಹೋಗ್ತೇವೆ. நமக்கு இன்னைக்கு ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் ನಮಗೆ ಇವತ್ತು ಕಠಿಣವಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದ್ದರೂ இந்த பிரசங்கத்துக்குள்ள நீங்க எல்லாரும் என் கூட சந்தோஷமா அந்த கல்யாண வீட்டுக்கு வரணும். ಈ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ನೀವು ಎಲ್ಲರೂ ಮದುವೆ ಮನೆಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು, ಬರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? நம்முடைய மனசுல ரொம்ப பாரம் இருக்கும். ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬಹಳ ಭಾರ ಇರುತ್ತದೆ. ஆனா நம்ம சந்தோஷமா கல்யாண வீட்டுக்கு போவோம். ಆದ್ರೂ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ ಮದುವೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೇವೆ. ஏன்னா ಅದರ முடிவில ஒரு அற்புதம் நடக்கும். ಯಾಕಂದ್ರೆ ಮುಕ್ತಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯಲಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கானா ஊர்ல கல்யாணம் நடக்குது. ಕಾನಾ ಊರಲ್ಲಿ ಮದುವೆ ನಡೆಯಿತು. அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. ಮುಂದಿನ நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சிஷ்யர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮತ್ತು ಆತನ ಶಿಷ್ಯರು ಮದುವೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. அதுக்கு பிறகு நீங்க எல்லாம் வாட்சி பாத்தீங்கன்னா ಆ ನಂತರ ಎಲ್ಲ ಓದಿ ನೋಡಿದಾಗ அங்க ஒரு திடீர்னு ஒரு சலசலப்பு ஒரு மாற்றம் ஏற்படுது அந்த கல்யாண வீட்ல. ದಿಢೀರಂತ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಆ ಮದುವೆಯಲ್ಲಿ ನಡೆಯಲಿದೆ. கல்யாணம் சொல்லும்போது அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காலத்துல, ಆ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾಲಗಳಲ್ಲಿ அன்றைக்கு அவர்களுடைய நண்பர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, சொந்தக்காரர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಎಲ್ಲ ಹಿರಿಯರು ಮತ್ತು ಸ್ನೇಹಿತರು ಬಂಧುಗಳನ್ನೆಲ್ಲರನ್ನ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಸ್ಥಳಗಳಾಗಿದೆ. நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ಎಲ್ಲ ಸ್ನೇಹಿತರು ಬಂಧುಗಳೆಲ್ಲರೂ ಬಂದಿದ್ದಾರೆ. சீசர்களும் வந்திருக்கிறாங்க. ಶಿಷ್ಯರು ಬಂದಿದ್ದಾರೆ. ஆண்டவர் இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ಈ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ಕರೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருடைய தாயாரும் அங்க இருக்கிறாங்க. ಅವರ ತಾಯಿ ಸಹ ಅಲ್ಲಿದ್ದಾರೆ. அந்த திருமண வீட்டுக்கு அங்க அந்த விசேஷமா அந்த நாளுக்கு வேலை செய்வதற்கு வேலைக்காரர்கள் அங்க இருக்காங்க. ವಿಶೇಷವಾಗಿ ಆ ದಿನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೂ ಅಲ್ಲಿ ಕೆಲಸಗಾರರು ಸಹ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பந்தி விசாரிப்புக்காரர்கள் இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಪಂಕ್ತಿ ವಿಚಾರಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಇದ್ದಾರೆ. அவங்க தான் திராட்சை ரசம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து எல்லாத்தையும் வரவேற்று அமர்த்தி அவங்க எல்லாம் கவனிக்கிறவங்க இருக்காங்க. ಅವರೇ ಹೋಗಿ ದ್ರಾಕ್ಷಿ ರಸವನ್ನ ಕುಟ್ಟು ಎಲ್ಲರನ್ನು ಕುಳ್ಳರಿಸುವಂತ ಕೆಲಸವನ್ನು ಅಲ್ಲಿ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. திருமண வீடு நல்ல சுகமா சந்தோஷமா அங்க நடைபெற்று கொண்டிருக்கு. ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ಬಹಳ ಸಂಭ್ರಮದಿಂದ ಸಂತೋಷದಿಂದ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತಿದೆ. ಎಲ್ಲ ಸಿರಿತು பேசி எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. ಎಲ್ಲರೂ ನಗುತ್ತಾ ಮಾತನಾಡುತ್ತಾ ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. ஆனா திடீர்னு ஒரு சலசலப்பு, ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ದಿಢೀರಂತ ಒಂದು ಚಿಂತೆ, திடீர்னு ஒரு குறைவு, ದಿಢೀರಂತ ಒಂದು ಕೊರತೆ. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ಅಲ್ಲಿ ಏನಂತ ನೋಡುವಾಗ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ತಿಳಿದ ಮಟ್ಟಿಗೆ அந்த நாட்கள்ல திராட்சை ரசத்தை அவர்கள் சிறப்பு விருந்தாக அவர்கள் கொடுப்பார்கள்.
ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನ ಬಹಳ ಅದು ಉನ್ನತವಾಗಿ ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯಗಳಾಗಿದೆ. இப்போ ஒரு திருமண வீடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த தருணத்துல திடீரென்று மகிழ்ச்சியை தடை செய்யக்கூடிய ஒரு காரியமாக அந்த திராட்சை ரசம் அங்கே குறைவுபடுகிறது. ಆ ಮದುವೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತಿರುವಾಗ ದಿಢೀರ್ ಅಂತ ಆ ಸಂತೋಷ ಕೊರತೆ ಆಗುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாது. ಏನು ಮಾಡಬೇಕೋ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ. அந்த நாட்கள்ல அந்த திருமண வீட்டுல பயன்படுத்தப்பட்ட திராட்சை ரசத்தை உடனடியாக வாங்க முடியாது. ಆ ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ತಕ್ಷಣ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஏன்னா அது முன்கூட்டியே நாட்களில் ஆயத்தம் செய்யப்பட்ட ஒரு விலையுயர்ந்த திராட்சை ரசமாக இருந்தது. ಅದು ಹಿಂದಿನ ದಿನಗಳಲ್ಲೇ ಸಿದ್ಧ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಬೆಲೆ ಉಳ್ಳಂತ ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿರುತ್ತದೆ. முதலா ரெண்டு பேரு திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. ಮೊದಲಾಗಿ ಅವರು ದಾಂಪತ್ಯ ಜೀವಿತವನ್ನ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. சந்தோஷமா ஆரம்பிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை பயணம், ಸಂತೋಷವಾಗಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವಂತ ಒಂದು ಪ್ರಯಾಣ. ஆனா அங்க ஒரு குறைவு ஏற்படுது. ಅದೇ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆ. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯ ಏನಂತ ನೋಡುವಾಗ ஆண்டவர் இயேசு அங்கதான் இருக்கிறாரு. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. அவர் இருக்கும்போதே அந்த குறை அங்க ஏற்படுது. ಅವರು ಇರುವಾಗಲೇ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலயும் நிறைய கேள்விகளுக்கு பதில் நமக்கு தெரியாமையே போயிடும். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಉತ್ತರ ಸಿಗದೆ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರಣಗಳು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஆண்டவரை நம்ம நம்புறோம், ದೇವರನ್ನು ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ, அவருக்கு ஊழியம் செய்றோம், ಅವರಿಗೆ ಸೇವೆ அவர் ಮಾಡುತ್ತೇವೆ, மேல விசுவாசமா இருக்கிறோம், ಅವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವನ್ನ அவர் ಇಡುತ್ತೇವೆ, நம்மளோட தான் இருக்கிறாரு. ಅವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ. ஆனா நமக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது, ಆದ್ರೆ ನಮ್ಗೆ ಇನ್ನೂ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ, இன்னும் நமக்கு குறைவுகள் இருக்கு, ಇನ್ನೂ ನಮಗೆ ಕೊರತೆಗಳಿವೆ, இன்னும் நம்ம காயப்படுறோம், ಇನ್ನೂ ನಾವು ಗಾಯಪಟ್ಟಿದ್ದೇವೆ, இன்னும் நம்ம மனசுல சஞ்சலப்படுறோம், ಇನ್ನು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಚಿಂತೆ ಮಾಡ್ತೇವೆ, இன்னும் சில காரியங்களை நம்ம பயப்படுறோம். ಇನ್ನು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಭಯ ಪಡುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த கல்யாண வீட்டுல ஆண்டவர் என்ன செய்தார் உங்க எல்லாருக்கும் தெரியும். ಆ ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಮಾಡಿದನೆಂಬುದು ನೀವೆಲ್ಲರೂ ತಿಳಿದಿದ್ದೀರಾ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தாயார் வந்து கேக்குறாங்க, ತಂದೆ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಾಯಿ ಕೇಳ್ತಾರೆ, திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. ದ್ರಾಕ್ಷರಸ ಕೊರತೆ ಆಗಿದೆ. நிறைய வீடுகள்ல அம்மாமார்களுக்கு தான் தெரியும் சாப்பாடு எவ்வளவு இருக்கு எவ்வளவு குறைவுன்னு சொல்லி. ಅನೇಕ ಮನೆಗಳಲ್ಲಿ ತಾಯಂದ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ಕೊರತೆಗಳು ಉಂಟೆಂಬುದಾಗಿ. அநேக வீடுகள்ல அம்மாமாருங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கடைசியா மிச்சம் இருக்கிறத அவங்க சாப்பிடுவாங்க. ಅನೇಕ ಮನೆಗಳಲ್ಲಿ ಅವ್ರ ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ಊಟ ಕೊಟ್ಟ ನಂತರ ಅವ್ರ ಕಡೆಗೆ ಏನ್ ಮಿಕ್ಕಿರೋದು ಅದನ್ನ ತಿನ್ನುವವರಾಗಿರ್ತಾರೆ. அதனாலதான் தாய் பாசம் சொல்றோம், அம்மான்னு சொல்றோம். ಅದಕ್ಕೆ ತಾಯಿಯ ವಾತ್ಸಲ್ಯ ಉಳ್ಳ ತಾಯಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. தாய்மார்களுக்கு ஆண்டவர் ஒரு உறுதியான இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ಆ ತಾಯಿಗೆ ಒಂದು ದೃಢವಾದಂತ ಒಂದು ಹೃದಯವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர்கள் அந்த குழந்தையை பிரசவிக்கிற நாள்ல இருந்து அவங்களுக்கு நல்ல மனதைரியத்தையும் நல்ல ஒரு ஒரு உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிறார். ಆ ಮಗುವಿಗೆ ಜನನ ಕೊಡುವಂತ ದಿನಗಳಿಂದಲೇ ಅವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆ ಮನ ಧೈರ್ಯತೆಯನ್ನು ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡುತ್ತೇವೆ. தாய்மார்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. ತಾಯಂದಿರು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅವರು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. நீங்க 10 மாதம் பிள்ளைகளை வயிற்றுல சுமந்து அந்த பிள்ளையோட எல்லா வேலைகளையும் செய்து அதை பெற்றெடுத்து இன்றைக்கு வரைக்கும் நீங்க இந்த உலகத்துல ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சாதனைக்குரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ನೀವು ಆ ಮಗುವನ್ನ ಹೊಟ್ಟೆಲಿ ಇಟ್ಕೊಂಡು 10 ತಿಂಗಳು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ನೀವು ಸಾಧನೆ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತೀರಾ. அதிலும் பார்க்க ஆண்டவருடைய ஊழியத்துல இருப்பது இன்னும் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாயிருக்கு. ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ಸೇವೆಯಲ್ಲಿ ನೀವು ನಿಲ್ಲುವುದು ಬಹಳ ದೇವರ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿದ್ದೀರಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பார்த்த அம்மா வந்து ஊழியம் செய்யும் போது ஐயா ஐசியூல இருக்கிறாரு, அம்மா மைக் பிடிச்சிட்டு இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு விசேஷமான மனதைரியம் வேண்டும், ஒரு அபிஷேகம் வேண்டும். ஹல்லேலூயா. ನೋಡಿರಿ, ಅಮ್ಮವರ ಯಜಮಾನರು ಐಸಿಯುಲಿ ಇದ್ದಾರೆ, ಆದರೂ ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅವರ ಮನಧೈರ್ಯತೆ ಬಹಳ ಅವಶ್ಯಕತೆ. நான் இந்த இடத்துல இன்னைக்கு இருப்பது பாக்கியமா நினைக்கிறேன். ನಾನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿರೋದು ಭಾಗ್ಯ. சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೇನ್ ಅಂತ ಆಮೋದಿಸ್ತೀರಾ? ஒருத்தர் ஐசியூல இருக்கும்போது தான் வந்து முன்னுக்கு நின்று மைக்கை எடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறான் பாருங்க, ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சு முடிச்சிட்டார். ನೋಡಿರಿ, ಒಬ್ರು ಐಸಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬ ಆಲೋಚನೆ ಉಳ್ಳವರಂತ ಅವರ ದೇವರು ನಿಜವಾಗ್ಲೂ ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. திருமண வீட்டுல ஆண்டவர் இயேசு இருக்கும் போதே குறைவு ஏற்படுது. ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದಾಗಲೇ ಕೊರತೆಗಳು ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அந்த அம்மா போய் ஆண்டவர்ட்ட சொல்றாங்க, இப்படி திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. ಆ ತಾಯಿ ಹೋಗಿ ದೇವರ ಬಳಿ ಹೇಳ್ತಾರೆ, ದ್ರಾಕ್ಷರಸ ಕೊರತೆ ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? ತಕ್ಷಣ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? வேலைக்காரர்களை கூப்பிட்டு சொல்றாரு, ಕೆಲಸಗಾರನ ಕರೆದು ಹೇಳ್ತಾರೆ, போயிட்டு கச்சாடில தண்ணியை ஊத்துங்கப்பான்னு சொல்றாரு. ಹೋಗಿ ಆ ಕಚ್ಚಡ ನೀರನ್ನು ತುಂಬಿಸು. ஒரு சாதாரண தண்ணீர்,
ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ನೀರು. அன்றைக்கு வந்து அந்த திராட்சை ரசத்தை அவர்கள் செய்வதற்கு பல நாட்கள் எடுக்கும். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಲು ಹಲವು ದಿನಗಳು ಆಗುತ್ತದೆ. அந்த திராட்சை பழத்தை அவர்கள் எடுத்து அந்த சாறு பிழிந்து அதை பக்குவப்படுத்தி பல வேலைகளை செய்துதான் அந்த ஒரிஜினல் திராட்சை ரசத்தை அவர்கள் எடுப்பார்கள். ಆ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಲು ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ ನಂತರವೇ ಆ ದ್ರಾಕ್ಷರಸ ಸಿದ್ಧತೆ ಆಗುತ್ತದೆ. இங்க ஆண்டவர் இயேசு என்ன செய்றார்? ಅದು ಇಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? வெறும் சாதாரண தண்ணீரை, ಬೇರೆ ಸಾಧಾರಣವಾದಂತ ನೀರನ್ನ, ஒரு நிறம் இல்லாத சுவை இல்லாத வெறும் சாதாரண தண்ணீர், ಒಂದು ನೀರು ರುಚಿ ಏನು ಇಲ್ಲದಂತ ಸಾಧಾರಣವಾದಂತ ನೀರನ್ನ அந்த திருமண வீட்டிலே வேலை ஆட்களா இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரரிடத்துல சொல்றார், கொண்டு போயிட்டு ஊத்துங்க அப்படி ಆ சொல்றார். ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಾರಗಳ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, ಹೋಗಿ ಉಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அவர்களும் தண்ணீரை கொண்டு போய் ஊற்றினார்கள். ಅವರು ನೀರು ತೆಗೆದುಕೊಂಡು ಉಯಿದ್ರು. திரும்ப சொல்றாரு, பந்தி விசாரிப்புக்காரர்களை பார்த்து சொல்றாரு, கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்றாரு. ಮತ್ತೆ ಆ ಕೆಲಸಗಾರರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಬಡಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. இப்ப சலசலப்புக்கு மேல ஒரு பெரிய சலசலப்பு, ಒಂದು ಉತ್ಸಾಹಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಂತೋಷ. இவ்வளவு நாள் பந்தி விசாரிப்பு நேரத்துல குடிச்சவங்க எல்லாம் திராட்சை ரசத்தை குடிச்சாங்க. ಇಷ್ಟು ದಿನ ಆ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಕುಡಿದವರೆಲ್ಲ ದ್ರಾಕ್ಷಿ ರಸವನ್ನ ಕುಡಿದ್ರು. இப்ப என்னன்னா இவரு பச்சை தண்ணியை ஊத்திட்டு கொண்டு போயிட்டு குடுன்னு சொல்றாரு. ಆದ್ರೆ ಇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ತಣ್ಣೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ. நீங்க ஒரு கல்யாண வீடு ரெடி பண்ணிட்டு ನೀವು ಒಂದು ಮದುವೆ ಮನೆ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿ அந்த வீட்டுல கல்யாண வீட்டுல நல்லா கோழி பிரியாணி எல்லாம் மட்டன் சிக்கன்லாம் போடுறீங்கன்னு வைங்க. ಎಲ್ಲ ಮಟನ್ ಚಿಕನ್ ಬಿರಿಯಾನಿಗಳನ್ನ ಹಾಕ್ತೀರಾ ಅಂತ ನೆನೆಸ್ರಿ. திடீர்னு ஒரு நேரத்துல சிக்கன் எல்லாம் முடிஞ்சிச்சு. ದಿಢೀರಂತ ಆ ಚಿಕನ್ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಖಾಲಿ ಆಯ್ತು. கொஞ்சம் மிளகாத்தூளை கொட்டி தண்ணியை ஊத்தி ಸ್ವಲ್ಪ ಮೆಣಸಿನ ಪುಡಿ ಹಾಕಿ ನೀರನ್ನು ಉಯ್ದು ரசம் மாதிரி ஒன்ன கலக்கி ರಸ ತರ ಒಂಥರ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿ இப்போ கொண்டு போய் எல்லாத்துக்கும் ஊத்துனா எப்படி இருக்கும்? ಹೋಗಿ ಎಲ್ಲಾನು ಉಯ್ದ್ರೆ ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ? வந்திருக்கவங்க பெரிய பெரிய ஆளுங்க, ಬಂದವರೆಲ್ಲ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳು, நல்லா கிஃப்ட்டுங்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க, நல்லா பணம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ಒಳ್ಳೆ ಬಹುಮಾನಗಳನ್ನ ಹಣಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದವರು. முன்ன காலத்துல எல்லாம் வந்து கிஃப்ட கொடுத்துட்டு போயிட்டு தான் அப்புறம் சாப்பிடுவாங்க. ಮುಂದಿನ ಕಾಲಗಳೆಲ್ಲ ಗಿಫ್ಟ್ ಅನ್ನು ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಊಟ இப்ப ಮಾಡ್ತಾರೆ. நம்ம ஆளும் உஷாராயிட்டாங்க. ಈಗ ನಮ್ಮ ಜನಗಳೆಲ್ಲ ಬಹಳ ಹುಷಾರು. எத்தனை துண்டு பீஸ் விழுகுதுன்னு பார்த்து தான் காசே விழுகும். ಎಷ್ಟು ಪೀಸ್ ಬಿದ್ದಿದೆ ಅಂತ ನೋಡಿನೇ ಕಾಸು ಹಾಕ್ತಾರೆ. இப்படி இருக்க சூழ்நிலையில ಈಗಿರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ தண்ணியை கலக்கி கொண்டு போய் ஊத்துனா எப்படி இருக்கும்? ನೀರನ್ನು ಕಲಸಿ ಹೋಗಿದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? நிறைய பேருடைய குடும்பங்கள்ல பிரச்சனை ஏற்படுற இடமே சாப்பாடுக்குரிய இடம் தான். ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳ ಸಮಸ್ಯೆ ಕಾಣಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳೇ ಊಟದ ಸಮಸ್ಯೆನೆ. எங்க அம்மா கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டுச்சு அன்னையோட போச்சு கதை. ಎಲ್ಲಿ ತಾಯಿ ಸ್ವಲ್ಪ ಉಪ್ಪನ್ನ ಹಾಕ್ಬಿಟ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಯ್ತು ಕತೆ. எப்ப காரம் போட்டு விட்டீங்கன்னா முடிஞ்சுது. ಎಲ್ಲಿ ಖಾರ ಹಾಕ್ತಿರೋ ಆಯ್ತು ಕತೆ. இன்னைக்கெல்லாம் வந்து இந்த சாப்பாடு சண்டை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ಇವತ್ತು ಊಟದ ಜಗಳವೇ ಜಾಸ್ತಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இப்ப கடந்த ஒரு வருஷத்துக்கு முதல்ல தமிழ்நாட்டுல பேப்பர்ல ஒரு விளம்பரம் ஒன்று போட்டாங்க, ஒரு காரியத்தை போட்டிருந்தாங்க. ಕಳೆದ ವರ್ಷ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಒಂದು ಪೇಪರ್ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಾಕಿದ್ರು. கறிக்குழம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால கட்டையை தூக்கி அடித்து கணவன் கொலை. ಮಾಂಸದ ಸಾರು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಕಟ್ಟಿಗೆಯಿಂದ ಹೊಡೆದು ಈ ಗಂಡನು ಸತ್ತನು ಎಂಬುದಾಗಿ. கறிக்குழம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்காக அந்த அம்மா தூக்கி தலையில அடிச்சிச்சு கட்டையில, ஐயா போயிட்டார். ಆ ಮಾಂಸ ಸಾರು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಹೊಡೆದು பேப்பர்ல போட்டாங்க. ಇದನ್ನ ಪೇಪರ್ ಎಲ್ಲ ಹಾಕಿದ್ರು. அத பார்த்துட்டு ஆளுங்கெல்லாம் ஐயா மாருங்க என்ன செஞ்சிட்டாங்க? ಅದನ್ನ ನೋಡಿ ಅಯ್ಯಮ್ಮರುಗಳೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? அம்மா மாருங்க உப்பு கூட போட்டாலும் காரத்தை கூட போட்டாலும் நல்ல அமிர்தமா இருக்கு தாயின்னு சாப்பிட தொடங்கிட்டாங்க. ಅಮ್ಮ ಅವ್ರು ಏನೇ ಕೊರತೆಯಾಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿದ್ರು ಅದು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಊಟ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. யாருக்கு எங்க தலையில கட்ட விழுகும்னு தெரியாது, ಯಾರಿಗೆ ಯಾವ ತಲೆಯಲ್ಲಿ ಏಟು ಬೀಳುತ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாப்பாடு நீங்க நல்லா சமைச்சீங்கன்னா அங்க ஒரு சந்தோஷம் இருக்கும். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿದ್ರೆ ಅಲ್ಲೊಂದು ಸಂತೋಷ. சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் குழம்பு தொடங்கிடுவாங்க. ಊಟ ತರಲು ಲೇಟ್ ಆದ್ರೆ ಅದು ಸ್ವಲ್ಪ ಗಲಗಲ ಏನೋ ಗಲಾಟೆ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. சாப்பாடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு. ಊಟ ಒಂದು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಹಳ ದೊಡ್ಡ ಸ್ಥಳವನ್ನ ಹಿಡಿದಿದೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னதான் நான் விழுந்து விழுந்து பிரசங்க பண்ணாலும் நீங்க மத்தியானம் போயிட்டு சோத்துல கைய வச்சாதான் ஒரு சந்தோஷம் வரும். ನಾನು ಏನೇ ಬಿದ್ದು ಬಿದ್ದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರು ಮಧ್ಯಾಹ್ನ ಹೋಗಿ ನೀವು ಊಟ ಮಾಡಿದ್ರೇನೆ இது ಸಂತೋಷ. ஆவிக்குரிய ஆகாரம், அது சரீரத்துக்குரிய ஆகாரம். ಇದು ಆತ್ಮಿಕ ಆಹಾರ, ಅದು ಶಾರೀರಿಕ ரெண்டையும் ಆಹಾರ. நம்ம சாப்பிடணும். ಎರಡೂ ನಾವು ಊಟ ಮಾಡಬೇಕು. சில பேர் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. ಕೆಲವರು ಊಟ ಮಾತ್ರ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ವೇದವನ್ನ ಓದೋದಿಲ್ಲ. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கறி விருந்து, ಭಾನುವಾರ ಮಾತ್ರವೇ ಮಾಂಸ மத்த ಬೀಳುತ್ತದೆ. நாட்கள் எல்லாம் வெறும் பச்சை தண்ணி தான். ಬೇರೆ ದಿನಗಳೆಲ್ಲ ಬೇರೆ ನೀರೇ. நம்ம 3 வேளையும் சாப்பிடணும். ನಾವು 3 ವೇಳೆನೂ ತಿನ್ನಬೇಕು. ஆண்டவருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணணும். ದೇವರ ವಾಕ್ಯ ರಾತ್ರಿ ಹಗಲು ಧ್ಯಾನ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. இந்த திருமண வீட்டுல வெறும் பச்சை தண்ணியை கொண்டு போயிட்டு ஊத்தி குடுன்னு சொல்றாரு ஆண்டவர். ಈ ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಉಯ್ದು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. வேலைக்காரங்களை பார்த்தாங்க, சரி வரல. ಕೆಲಸಗಾರ ನೋಡಿದ್ರು ಸರಿ ಬರ್ಲಿಲ್ಲ. என்னடா பச்சை தண்ணியை கொண்டு போய் ஊத்த சொல்றாரு, ಏನಪ್ಪ ಬೇರೆ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹುಯಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ. நம்ம வேலை ஊத்துறதுதான்.
ನಮ್ಮ ಕೆಲಸ ಉಯ್ಯೋದು. நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ನಮ್ಗೆ ಏನಕ್ಕೆ ಬೇಡದೇ ಇರೋ ಸಮಸ್ಯೆ. இப்ப நம்ம மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் பச்சை தண்ணியை ஊத்த சொல்லியிருந்தாரு ஆண்டவர் இயேசு சொல்லியிருந்தாருன்னா, ನಮ್ಮ ಬಳಿ ದೇವರು ಈ ನೀರನ್ನು ಹೋಗಿ ಉಯ್ಯಿ ಅಂತ ಹೇಳಿದಿದ್ರೆ உடனே அங்கனக்குள்ளே உட்கார்ந்து பிரச்சனையை நம்ம முடிச்சிருப்போம். ನಾವು ಅಲ್ಲೇ ಕುಳಿತು ಸಮಸ್ಯೆನ ಸರಿ ಮಾಡ್ಬಿಡ್ತಿದ್ವಿ. என்ன ஆண்டவரே, கொஞ்சம் சரி யோசிக்கிறீங்களா? ಏನ್ ದೇವ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಆದ್ರೂ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ? இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, பச்சை தண்ணியை ஊத்துனா சரியா இருக்குமா? ಇಷ್ಟು ಜನ ಬಂದಿದ್ದಾರೆ, ಬೇರೆ ನೀರು ಉಯ್ದ್ರೆ ಸರಿ ಇರುತ್ತೆ? கல்யாண வீடு வேற, ಇದು ಮದುವೆ ಮನೆ ಬೇರೆ. ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ದೇವ್ರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ತರ ನಾವು ಏನೋ ಹೇಳ್ತಿರ್ತೀವಿ. ஆனா அந்த வேலைக்காரர்கள் பார்த்தேன் கொண்டு போயிட்டு தண்ணியை ஊத்தி, ಆದ್ರೆ ಆ ಕೆಲಸಗಾರ ನೋಡ್ರಿ ದೇವ್ರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕೊಡ್ತಾರು. பந்தி விசாரிப்புக்காரர்கள் கொண்டு போயிட்டு பரிமாறுறாங்க. ಅವರು ಅಲ್ಲಿ ಪಂಕ್ತಿ ವಿಚಾರ ಮಾಡೋರ ಕಳೆಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಅದನ್ನ ಹಂಚಿದ್ರು. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. ಮದುವೆ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯಲು ಮುಗಿತು. ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம், ஒரு கடினமான சூழ்நிலை அங்க அற்புதமாக மாற்றப்பட்டுருச்சு. ಒಂದು ಸಮಸ್ಯೆ, ಕಠಿಣವಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಯ್ತು. திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ಮದುವೆಗೆ ಬಂದವರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಸಂತೋಷ ಆಯ್ತು. அதுலயே நிறைய பேர் இருப்பாங்க, ಅದ್ರಲ್ಲಿ ಕೆಲವರು ಜನರು ಇರ್ತಾರೆ, முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ಮೊದಲನೇದಾಗಿ ಸ್ವಲ್ಪ ತಿಂದು அப்புறம் கடைசியா போற நேரமும் சாப்பிடுற ஆளுங்களும் வருவாங்க கல்யாணம். ಕಡೆಯದಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡಿ ಬರೋರು ಕೆಲವರು ಇದ್ದಾರೆ. அதுலயும் ஒரு குரூப் இருக்கும், ಅದರಲ್ಲೂ ಒಂದು ಗುಂಪು ಇರುತ್ತದೆ. மிச்ச மீதி கோழி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கட்டிக்கிட்டு போற குரூப்பும் இருக்கும். ಆ ಮಿಕ್ಕಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಕಟ್ಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಒಂದು ಗುಂಪು ಇರುತ್ತದೆ. கல்யாண வீட்டுல நிறைய சம்பவங்கள் நடக்கும். ಮದುವೆಗಳು ಕೆಲವು ಸಂಭವಗಳು ನಡೀತವೆ. இன்னொரு குரூப் நீங்க பாத்தீங்கன்னா, ಇನ್ನೊಂದು ಗುಂಪನ್ನ ನೋಡುವಾಗ மத்தவங்க சாப்பிட்டாலும் சரி பின்னாடி வரவங்களுக்கு இருந்தாலும் சரி, இவங்க முதல்ல பந்தியில உட்கார்ந்து நல்லா கட்டொன்னு கட்டிடுவாங்க. ಬೇರೊಬ್ರಿಗೆ ಇದೆಯಾ ಇಲ್ವಂತ ನೋಡದೆ ಇವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಬೇಕೋ ತಿಂದು ಎಲ್ಲ ಮುಕ್ತಾಯ ಮಾಡಿ ಹೋಗೋರಾಗಿರ್ತಾರೆ. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ಕೇಳಿ ಈಸ್ಕೊಂಡು ತಿನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்ப எல்லாரும் ஒருத்தர் அந்த பந்தி விசாரிக்கிறவர் இருந்தாருன்னா நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரு. இவங்களும் நல்லா கோழியை கொண்டு வா, ரசத்தை கொண்டு வா, பருப்பு கொண்டு வா, நல்லா கேட்டு ஒரு கட்டு கட்டிடுறது. ಆ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಬಡಿಸೋನ ಏನಂತಾರೆ, ಕೇಳಿ ಚೆನ್ನಾಗಿ ಈಸ್ಕೊಂಡು ತಿನ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲರೂ ಅವ್ರು ತಗೊಂಡ್ಬಂದು ಎಲ್ಲ ಬಡಿಸುವವರಾಗಿರ್ತಾರೆ. கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னா அதுக்கு அர்த்தமே வேற. ಕೇಳಿ ಈಸ್ಕೊಂಡು ತಿನ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದ ಅರ್ಥನೇ ಬೇರೆ. எதுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க? ಯಾವತ್ತಕ್ಕಾಗಿ ಕೇಳಿ ಈಸ್ಕೋಬೇಕಂತ ஒரு ಹೇಳಿದ್ರೆ, திருமண வீட்டுக்கோ இல்ல ஒரு சபைக்கோ ஒரு இடத்துக்கோ நம்ம போயிருந்தோம்னா அங்க சாப்பாடு வைத்திருக்கும் போது ಒಂದು ಸಭೆಯಲ್ಲೋ ಮದುವೆಯಲ್ಲೋ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋದಾಗ ಅಲ್ಲಿ ಊಟಗಳಿಟ್ಟಾಗ ಏನ್ ಕೇಳಬೇಕಂದ್ರೆ, வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா, ಬಂದವರೆಲ್ಲ ತಿಂದ್ರಾ, எல்லாருக்கும் போதுமா இருக்குதா, ಎಲ್ಲರಿಗೂ ಸಾಕಾಯ್ತಾ, எல்லாம் திருப்தியா சாப்பிட்டாங்களா, ಎಲ್ಲರೂ ತೃಪ್ತಿಯಾಗಿ ತಿಂದ್ರಾ, இப்ப நான் சாப்பிடட்டுமான்னு அதை கேட்டுட்டு நீ வாங்கி சாப்பிடு. ಈಗ ನಾನು ತಿನ್ಲಾ ಅಂತ ಹಾಗೆ ಕೇಳಿ ತಿನ್ಬೇಕು. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ? இதெல்லாம் மாத்தி அமைத்து ಇದೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸಿ பின்னாடி வரவங்களுக்கு இருக்கோ இல்லையே, இவங்க முன்னுக்கு உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கி ஒரு கட்டு கட்டிடுறது. ಹಿಂದೆ ಇರೋರ್ಗೆ ಇರ್ತದೋ ಇಲ್ಲೋ ಇವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿ ತಿಂದು ಮುಗಿಸಿ ಹೋಗೋದು. இப்படி ஒரு குரூப் இருக்குது. ಈಗ ಒಂದು ಗುಂಪಿದೆ. இன்னைக்கு நீங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு ಇವತ್ತು ಪ್ರಸಂಗವನ್ನ ಕೇಳಿ எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க எல்லாரும். ನೀವೆಲ್ಲರೂ ಕೇಳಿ ಇಸ್ಕೊಂಡ್ಬೇಕು, ತಿನ್ಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೇನ್ ಅಂತ ಆಮೋದಿಸ್ತೀರಾ? திருமண வீட்டுல ಈ ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ஆண்டவர் தண்ணீரை என்னவா மாத்துறாரு? ನೀರನ್ನ ಏನಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ರು? விலையுயர்ந்த திராட்சை ரசமாக. ಒಂದು ಬೆಲೆ ಉಳ್ಳ ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ರು. இந்த திருமண வீட்டுக்கு வந்து திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு போறவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ಈ ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಿ ರಸವನ್ನ ಕುಡಿದು ಹೋದವರೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, வசனத்தை கீழே எல்லாம் வாசிச்சுட்டு போகும்போது ವಾಕ್ಯದ ಕೆಳಭಾಗಗಳನ್ನೆಲ್ಲ ಓದುವಾಗ எல்லாரும் சரியில்லாததை கொடுத்துருவாங்க முதல்ல, நல்லதை கொடுத்துருவாங்க முதல்ல, கடைசி நேரத்துல சரியில்லாததான் வச்சிருப்பாங்க. நீ மட்டும் எப்படிப்பா கடைசி நேரத்துல நல்ல தரமான திராட்சை ரசம் வச்சிருந்தேன்றாங்க. ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿರೋದನ್ನ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಕಡೆದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಇಲ್ದಿರೋದು ಕೊಡ್ತಾರೆ. ಅದು ನೀನೇನಪ್ಪ ಚೆನ್ನಾಗಿರೋದು ಕಡೆಗೆ ಕೊಡುವವನಾಗಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು. இந்த சம்பவம் வேலைக்காரர்கள் காதுக்குள்ள படுது. ಈ ಒಂದು ಸಂಭವ ಕೆಲಸಗಾರ ಕಿವಿಗಳಿಗೆ ಬೀಳುತ್ತಿದೆ. அவங்களுக்கு தான் தெரியும் என்னத்தை கொண்டு போய் ஊத்துனாங்க. ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿತ್ತು ಏನನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಉಯ್ದ್ರು. எதை கொண்டு ஊத்தினாங்க? ಏನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ರು? சாதாரண தண்ணியே ஊத்துனாங்க. ಸಾಧಾರಣವಾದಂತ ನೀರನ್ನು ಉಯ್ದ್ರು. இவங்க எல்லாம் குடிச்சு பார்த்துட்டு ಇವರೆಲ್ಲ ಅದನ್ನು ಕುಡಿದು ನೋಡಿ திராட்சை ரசம் ரொம்ப சூப்பரா இருக்குன்ட்டாங்க. ದ್ರಾಕ್ಷರಸ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. குடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ಕುಡ್ದವ್ರಿಗೆ ಏನಾದ್ರೂ ಆಯ್ತಾ? இல்ல தண்ணியை கொண்டு ஊத்துனவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா? ಇಲ್ಲ ನೀರ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಉಯ್ದವ್ರು ಏನಾದ್ರು ಮಾಡಿದ್ರ? இடையில ஏதாவது நடந்துருச்சா? ಇಲ್ಲ ನಡುವಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ನಡೀತಾ? இந்த வேலைக்காரர்களுக்கு ஒரே குழப்பம். ಈ ಕೆಲಸಗಾರರಿಗೆ ಒಂದೇ ಗೊಂದಲ. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, ಅವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರಂತ, இந்த தண்ணி எப்படி திராட்சை ரசமா மாறுது? ಈ ನೀರು ಹೇಗೆ ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಬದಲಾಯಿತು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெறும் சாதாரண தண்ணி எப்படி திராட்சை ரசமா மாறும்? ಬೇರೆ ಸಾಧಾರಣವಾದ ನೀರು ಹೇಗೆ ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ நாங்க ಬದಲಾಯಿತು? தண்ணீரை தான் கொண்டு போயிட்டு ஊத்துனோம். ನಾವು ನೀರನ್ನು ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ವಿ, ஆனா அது திராட்சை ரசமாக மாறியது. ಅದು ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಬದಲಾಯಿತು அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ಹಾಗಂತ ಹೇಳಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? இங்க நிக்கிறவர் யாரா இருக்கும்?
ಇಲ್ಲಿ ನಿಂತಿರೋ ಯಾರು அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ಹಾಗೆ ನೋಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ இந்த ಮಾಡಿದ್ರು. தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாக மாற்றினார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ಈ ನೀರನ್ನ ದ್ರಾಕ್ಷಿ ರಸವಾಗಿ ಬದಲಾಯಿಸೋದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. சீக்கிரமா போயிடலாமா? ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಬೇಗ ಹೋಗೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದೇ ಪ್ರಸಂಗ இன்னைக்கு. ಇದೇ ಪ್ರಸಂಗ ಇವತ್ತು. தண்ணீரை திராட்சை ரசம் மாத்தினார். ನೀರನ್ನ ದ್ರಾಕ್ಷಿ ರಸವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ರು. அந்த அம்மாவாவது பிரசங்கம் பண்ணிருக்கலாம். ಆ ಅಮ್ಮಾದ್ರೂ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿರ್ಬೋದು. இலங்கையில இருந்து வந்து இதத்தான் நான் சொல்றேன். நாங்க எத்தனை தடவை இதை வாசிச்சிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? ಇವರು ಇಲಂಗೆಯಿಂದ ಬಂದು ಇದು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಸತಿ ಇದನ್ನು ಓದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்களா நல்ல வேதத்துல வளர்ந்திருக்கீங்க. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬೆಳೆದಿದ್ದೀರಾ. ஆண்டவர் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார். ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷಿ ರಸವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದನು. பிரசங்கம் முடிந்தது. ಪ್ರಸಂಗ ಮುಕ್ತಾಯವಾಯಿತು. எல்லாருக்கும் சந்தோஷமா? ಎಲ್ಲರಿಗೂ ಸಂತೋಷನಾ? இப்ப கேள்வி என்னன்னா, ಈಗ ಪ್ರಶ್ನೆ ಏನಂತ ಹೇಳುವಾಗ எதுக்காக ಯಾತಕ್ಕಾಗಿ ஆண்டவர் இயேசு ಯೇಸು இவ்வளோ நாள் அற்புதமே செய்யாம ಇಷ್ಟು ದಿನ ಅದ್ಭುತನೇ ಮಾಡದೆ அந்த கல்யாண வீட்டுல ಈ ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ அந்த தண்ணீரை அவர் திராட்சரசமாக ஏன் மாற்ற வேண்டும்? ಆ ನೀರನ್ನ ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಯಾಕೆ ಬದಲಾಯಿಸಬೇಕು? அதிலிருந்து அவர் என்ன சொல்ல வரார்? ಅದ್ರ ಮುಖಾಂತರ ಏನು ಹೇಳಲು ಬಯಸ್ತಾರೆ? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் என்ன சொல்ல வரார்? ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಅವರು ಏನು ಹೇಳಲು ಬಯಸ್ತಾರೆ? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி அற்புதம் செய்ய போறார்? ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೇಗೆ ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ? அவர் உண்மையிலே யாரு? ಅವ್ರು ನಿಜವಾಗಿ ಯಾರು அப்படிங்கறத நம்ம சுருக்கமா பார்த்துட்டு இந்த செய்தியை முடிக்க போறோம். எத்தனை பேர் ಹಾಗೆ ನಾವು ಚೊಕ್ಕದಾಗಿ ನೋಡಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡೋಣ. ಎಷ್ಟು ಜನ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? இப்போ நீங்க எல்லாரும் புதிய ஏற்பாட்டு காலத்துல கானா ஒரு கல்யாணத்துல இருக்கிறீங்க. ನೀವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಕಾಣ ஒரு ಮದುವೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. அங்க திராட்சை ரசத்தை ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றி இருக்கிறார். ದೇವರ ನೀರನ್ನ ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. அப்படியே அந்த தண்ணீரை திராட்சரசமா மாத்தின அதே காரியத்தோட உங்களை எல்லாரையும் கொஞ்சம் நான் பழைய ஏற்பாட்டு கொண்டு போறேன். எத்தனை பேர் வாரீங்க? ನೀರನ್ನ ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದಂತ ನಿಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. ஆயத்தமா இருக்கிறீங்களா? ಎಲ್ಲ ಸಿದ್ಧತೆ ಆಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எதற்காக ஆண்டவர் இயேசு அந்த தண்ணீரினாலே தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்ய வேண்டும்? ಯಾಕೆ ದೇವರು ಆ ನೀರಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮೊದಲನೇ ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡಬೇಕು? நம்ம கொஞ்சம் பழைய ஏற்பாடுக்கு போலாம். ನಾವು ಸ್ವಲ್ಪ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಹೋಗೋಣ. நீங்க பாத்தீங்கன்னா ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருக்கிறார்கள். ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ದಾಸತ್ವ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು. அங்க அவர்கள் அடிமையா இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கதறி அழுது ஜெபிக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಅವರು ದಾಸತ್ವದಾಗಿದ್ದಾಗ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಗೋಳಾಡುವವರಾಗಿದ್ದರು. ஆண்டவரே எங்களை இந்த தேசத்திலிருந்து கொண்டு போங்க, நாங்க அடிமைகளா இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுத்தார அந்த ராஜான்னு சொல்லி கண்ணீர் விட்டாலும் ದೇವರೇ ಈ ದೇಶದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು, ಬಹಳ ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ, ನಾವು ದಾಸತ್ವದಲ್ಲಿದ್ದೇವೆ. உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ತಕ್ಷಣ ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ மோசே என்கிற ஒரு தலைவரை அனுப்புகிறார். ಮೋಶೆ ಎಂಬ ನಾಯಕನನ್ನ ಕಳಿಸಿದರು. மோசே என்கிற அவர் தலைவரிடத்துல நிறைய ரகசியங்களை சொல்லி அனுப்புகிறார். ಮೋಶೆಯ ಒಂದು ನಾಯಕನ ಬಳಿ ಕೆಲವು ರಹಸ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಕಳಿಸ್ತಾರೆ. அவர் நிறைய காரியங்களை சொல்லும்போது ಅವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳುವಾಗ நான் எதெல்லாம் சொல்றேனா என்னெல்லாம் செய்ய சொல்றேனா அதெல்லாம் செய்யன்னு சொல்லி மோசே கிட்ட சொல்லி அனுப்புகிறார். ನಾನು ಏನನ್ನ ಹೇಳ್ತೀನೋ ಏನೆಲ್ಲ ಮಾಡಕ್ ಹೇಳ್ತೀನೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಮೋಶೆಯ ಬಳಿ ಹೇಳಿದ್ರು. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வரும்படியாக மோசே எகிப்துக்கு போகிறார். ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಮೋಶೆ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. எகிப்து தேசம் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ಐಗುಪ್ತ ದೇಶದ ಇಸ್ರೇಲ್ ಜೀವಿಸಿದಂತ ಕಾಲಗಳು ಹೇಗಿತ್ತು ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ பாலைவனம் போன்ற ஒரு பகுதியாக இருந்தது. ಒಂದು பாலைவனம், ಒಂದು டெசர்ட். ಒಂದು ಕಾಡು ಪ್ರದೇಶಗಳಾಗಿದ್ದವು, ஓகே. ಮರುಭೂಮಿಯ ಪ್ರದೇಶಗಳಾಗಿದ್ದವು. எகிப்து தேசத்துல ஆயிரக்கணக்கான தெய்வ வழிபாடுகள், ಐಗುಪ್ತ ದೇಶದ ಅನೇಕ ಒಂದು ವಿಗ್ರಹ ಕಾರ್ಯಗಳು ಕಾಣಲ್ಪಟ್ಟವು. எப்படியாப்பட்ட தெய்வங்கள் இருந்துச்சு சொன்னா, ಹೇಗೆಲ್ಲ ದೇವರುಗಳು ಇದ್ರಂದ್ರೆ பாம்பு, பல்லி, பூனை, தவளை, பேனு, மண்ணு, கல்லு, இதெல்லாம் கடவுள்கள். ಹಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ಒಂದು ದೇವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟವು. தடிக்கு விழுந்தீங்கன்னா ஒரு கடவுள், கீழே விழுந்தீங்கன்னா ஒரு கடவுள், ನೀವು ಬಿದ್ರೆ ಒಂದು ದೇವರು. அவ்வளவு தெய்வ வழிபாடுகள், ಅಷ್ಟು ದೇವರ ಒಂದು ವಿಗ್ರಹ ಕಾರ್ಯಗಳು. சூரியனை அவர்கள் தெய்வமாக வணங்கினார்கள், ಅವರು ಸೂರ್ಯನ ದೇವರಾಗಿ ವಂದಿಸಿದ್ರು, சந்திரனை தெய்வமாக வணங்கினார்கள், ಚಂದ್ರನ ದೇವರಾಗಿ ವಂದಿಸಿದ್ರು, நட்சத்திரங்களை தெய்வமாக, ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ದೇವರಾಗಿ ವಂದಿಸಿದ್ರು. நிறைய தெய்வ வழிபாடு, ಅನೇಕ ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில தான் இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்கிறார்கள். ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಇದ್ದಾರೆ. இப்போ எகிப்து தேசம் ரொம்ப பாலைவனம் போன்ற ஒரு தேசமா இருந்ததுனால ಐಗುಪ್ತ ದೇಶ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಾದಂತ ದೇಶವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. அநேக தெய்வ வழிபாடுகள் இருந்தது, ಅನೇಕ ದೇವರುಗಳು ಕಾಣಲ್ಪಟ್ಟವಾಗಿತ್ತು. அவர்கள் பல ஆயிரக்கணக்கான தெய்வங்களை அவர்கள் வணங்கினதுனால ಅನೇಕ ಸಾವಿರ ದೇವರುಗಳನ್ನ ಅವರು ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ರು. அவர்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு தெய்வமும் இருந்துச்சு. ಅವ್ರಿಗೊಂದು ಪ್ರಧಾನವಾದಂತ ಒಂದು ದೇವರಿದ್ದರು. அந்த தெய்வம் என்னன்னு சொல்லி நம்ம ಆ ದೇವರೆಂದು ನೋಡುವಾಗ நம்ம வாசிப்போம். ನಾವು ಓದೋಣ. யாத்திராகமம் 7வது அதிகாரம் 15வது வசனம். காலமே நீ பார்வோன் இடத்துக்கு போ,
அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக. சரி, ஓகே, நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. நீ அதிகாலமே எழுந்து ನೀ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಎದ್ದು பார்வோன் இடத்துல போ. ಫಾರೋನನ ಬಳಿಗೆ ಹೋಗು. எத்தனை பேர் அதிகாலையிலே எழும்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಮುಂಜಾನೆ ವೇಳೆ ಎದ್ದು அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய பேருக்கு அதிகாலைனா என்னன்னே தெரியாது. ಅನೇಕರಿಗೆ ಮುಂಜಾನೆ ಎಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. சூரிய உதயம்னாலும் தெரியாது. ಸೂರ್ಯ ಉದಯ ಕಾರ್ಯಗಳು ಗೊತ್ತಿಲ್ಲ. அதிலும் குறிப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில நமக்கு ஒரு தூக்கம் வரும் பாருங்க. ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಭಾನುವಾರ ಬೆಳಗ್ಗೆ ನಿದ್ದೆ ಬರ್ತದೆ. ஒரு தூக்கமா இருக்கும். ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ನಿದ್ರೆ. சேர்ச்சிக்கு போக விடாம வரும் ஒரு தூக்கம். ಸಭೆಗೆ ಹೋಗಲಾಗದಂತ ಒಂದು ನಿದ್ರೆ ಬರುತ್ತದೆ. மருந்து மாத்திரை குடிச்சாலும் வராத தூக்கம் ஞாயிற்றுக்கிழமை காலையில. ಎಷ್ಟು ಮಾತ್ರೆಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರದೇನಂತ ನಿದ್ರೆ ಆ ಭಾನುವಾರ ಬರುತ್ತದೆ. வித்தியாசமா ஒரு தூக்கம் வரும். ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ನಿದ್ರೆ ಬರುತ್ತದೆ. அதை விட பெரிய தூக்கம் என்னன்னா, ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ನಿದ್ರೆ ಏನಂತ ಹೇಳುವ, ரொம்ப ஆவிக்குரியவர்கள் பிரசங்க நேரத்திலே தூங்குவாங்க. ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳು ಪ್ರಸನ್ನತೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾರೆ. பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே தூங்குவாங்க. ಪ್ರಸಂಗವನ್ನ ಕೇಳ್ತಾನೆ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾರೆ. பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சியா? ನಿಮ್ಮ ಪ್ರಸಂಗ ಬಹಳ ಸುಂದರ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. கேட்டுட்டு நான் 3ஆம் வானம் வரைக்குமே போயிட்டு வந்துட்டேன். ಅದನ್ನ ಕೇಳಿ 3ನೇ ಆಕಾಶದವರೆಗೂ ಹೋಗಿ ಬಂದೆ. பெங்களூர் எல்லாம் சுத்தி அடிச்சு கூட வந்துட்டேன் ನಾನು. ಬ್ಯಾಂಗ್ಳೂರೆಲ್ಲ ಸುತ್ತಿ ಬಂದೆ. சந்தோஷமா சொல்லுவாங்க. ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நீங்க எல்லாம் விழிப்பா இருக்கீங்க நான் நம்புறேன். ನೀವೆಲ್ಲ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದೀರಿ ಅಂತ ನಾನು ನಂಬ್ತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, விழிப்பாக இரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ಎಚ್ಚರವಾಗಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பார்வோன் கிட்ட சொல்றாரு. ಫಾರೋನನ ಬಳಿ ಹೇಳ್ತಾರೆ. பார்வோன் கிட்ட சொன்னாரு, யார்கிட்ட சொன்னாரு? வெரி குட். யார்கிட்டமா? வெரி குட், எல்லாம் விழிப்பா இருக்கீங்க. மோசே கிட்ட சொல்றாரு. ಮೋಶೆ ಬಳಿ ಹೇಳಿದ್ರು, பார்வோன் காலையிலே நதி அண்டைக்கு புறப்பட்டு வருவான். ಫಾರೋನನು ನದಿಯ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. இங்க உங்க ஊர்ல நதி இருக்குதா? ನಿಮ್ಮ ಊರಲ್ಲಿ ನದಿ ಇದೆಯಾ? ஆறு இருக்குதா? இல்ல. சாதாரணமா காலையிலே ஆறுக்கு எதுக்கு போவாங்க? ಸಾಧಾರಣವಾಗಿ ಆ ನದಿ ಬಳಿ ಯಾಕೆ ಹೋಗ್ಬೇಕು? எதுக்கு போவாங்க சொல்லுங்க? ಏನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ? சொல்லுங்க, எதுக்கு போவாங்க? நீங்க எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்தா நான் தான் தப்பான இடத்துக்கு வந்துட்டு நீங்க எல்லாம் வேற ஒரு அந்த விண்வெளியிலிருந்து வந்த மாதிரி இருக்கீங்க. நம்ம எல்லாம் பூமியில தான் இருக்கோம். ஹalleluya. ஹalleluya. எல்லாம் காலையில அன்றாட செய்யற வேலையில தான். ஆனா வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ಅದ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, சொல்றாரு காலையிலே நீ போ, பார்வோன் நதி அண்டைக்கு புறப்பட்டு வருவான். ನೀನ್ ಬೆಳಗಿನೇ ಅಲ್ಲಿ ಹೋಗು, ಫಾರೋನ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா காலையிலே எதுக்கு போவாங்க? குளிக்கிறதுக்கு போவாங்க, உடுப்பு துவைக்கிறதுக்கு போவாங்க, காலை கடன்களை கழிக்க போவாங்க, நிறைய காரியங்கள் நடக்கும். ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಬಟ್ಟೆ ಒಗೆಯಲು, ಸ್ನಾನ ಮಾಡಲು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಹೋಗುವವರಾಗಿರ್ತಾರೆ. காலை நேரம் சொன்னாலே எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம்லாம் நடந்துருக்குது. ಬೆಳಗಿನ ಜಾವ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮರೆಯಲಾಗದಂತ ಸಂಭವಗಳೆಲ್ಲ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಿದೆ. நிறைய இடங்களுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸೇವೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ. இந்தியாவுக்கு வந்ததே இல்ல, அதாவது ஆரம்ப நாட்கள்ல. ಆ ಪ್ರಾರಂಭ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಇಂಡಿಯಾಕ್ಕೆ ಬಂದದ್ದೇ ಇಲ್ಲ. அப்போ ஒரு நாள் நான் ரொம்ப வாடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு நாள் ஒரு பாஸ்டர் என்ன கூப்பிட்டாரு. ಬಹಳ ಹೊತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ನನ್ನನ್ನು ಕರೆದರು. ஐயா ஒரு ஊழியருக்கு வா, செய் அப்படினாரு. ಅಯ್ಯ ಒಂದು ಸೇವೆ ಇದೆ, ಬಂದು ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ. பெரிய சந்தோஷம், ಬಹಳ ಸಂತೋಷ. எங்கெல்லாம் போயிருக்கோம், இந்தியாவுக்கு போறோம். ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹೋಗಿದ್ದೇನೆ, ಅದು ಇಂಡಿಯಾಗೆ ಹೋಗಲಿದ್ದೇನೆ. தாராளமா இந்தியால இறங்கிட்டு அந்த பாஸ்டர் கூட்டிட்டு போயிட்டாரு. ಧಾರಾಳವಾಗಿ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಇಳಿದು ಪಾಸ್ಟರ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. அது ஒரு கிராமம். ಆ ಊರು ನೋಡಿದ್ರೆ ಗ್ರಾಮ. இப்ப நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல, ಒಂದು 10 ವರ್ಷದ ಹಿಂದಾಗಿ ಕತೆ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. அந்த பாஸ்டர் கூட்டிட்டு போயிட்டு எனக்கு நல்ல பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. ಆ ಪಾಸ್ಟರ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಒಳ್ಳೆ ಬಿರಿಯಾನಿನೇ ಇಸ್ಕೊಟ್ರು. பிரியாணில கைய வச்சோன்னு அடே இந்த இந்திய அழைப்ப இவ்வளவு நாள் வராம விட்டுருக்கிறோமே, ಬಿರಿಯಾನಿ நல்லா இருந்துச்சு, ரொம்ப மனசு சந்தோஷமாயிருச்சு. ಬಿರಿಯಾನಿಯಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಟಾಗ ಈ ಇಂಡಿಯಾ ದೇಶದಲ್ಲಿ ಕರೆ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆ, நான் நல்லா சாப்பிட்டேன், ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡಿದೆ. அப்புறம் அந்த பாஸ்டர் சொன்னா, ஐயா நான் நல்லா படுத்து ரெஸ்ட் பண்றேன், நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். ಆ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ, ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡ್ತೇನೆ. சொன்னார், நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பா, ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿ ರೆಸ್ಟ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳ, ஆனா நாளை காலையில 4 மணிக்கு வாக்கிங் இருக்கு, வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ ವಾಕಿಂಗ್ ಇದೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಬಂದು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. தலையை வச்சாதான் தெரியும், ಮಲ್ಕೊಂಡಿದ್ದೆ ಗೊತ್ತಾಗಿದ್ದು ಅಷ್ಟೇ. காலையிலே பாஸ்டர் எலும்பு அப்படினாரு. ಬೆಳಗ್ಗೆನೆ ಬಂದು ಪಾಸ್ಟರ್ ಎದ್ದೇಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அது இப்பதான் படுத்த அவ்வளவு சீக்கிரமா எழும்பிட்டோமா? ಓ ಇವಾಗ ತಾನೇ ಮಲಗಿದೆ, ಅಷ್ಟು ಬೇಗ ಎದ್ನಾ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. நல்லா கவனிங்க, நான் முதலா வந்திருக்கிறேன் இந்தியாவுக்கு. ನಾನು ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ಇಂಡಿಯಾಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. அப்ப என்னை காலையிலேயே கூட்டிட்டு போனார். ಅವ್ರು ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. ஒரு ஷார்ட்ஸ் ஒன்னு போட்டுட்டேன், ಒಂದು ಶಾರ್ಟ್ಸ್ ಹಾಕೊಂಡು, ಟಿ ಶರ್ಟ್ ஒன்னு போட்டு, ಟಿ ಶರ್ಟ್ ಒಂದು ಹಾಕೊಂಡು, இந்த மாதிரி ஒரு துண்ட போட்டுட்டு, ಈ ತರ ಒಂದು ಟವಲ್ ಅನ್ನು ಹಾಕೊಂಡು, நடக்கிறதுக்கு தானே, ನಡೆಯೋದಿಕ್ಕೆ ತಾನೆ, நடப்போம்னு சொல்லிட்டு காலையிலே நடக்க ஆரம்பிச்சேன். ನಡೆಯೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಬೆಳಗ್ಗೆ ನಡೆಯಲು ಹೋದೆ. கொஞ்ச தூரம் தான் நடந்திருப்பேன், ಸ್ವಲ್ಪ ದೂರ ಮಟ್ಟಿಗೆ ನಡೆದಿದ್ದೆ. 4 மணிக்கு 4 ಗಂಟೆಗೆ முதல் நாள் சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் கலக்க தூங்கிச்சு. ಮೊದಲನೇ ದಿನ ತಿನ್ನಂತ ಬಿರಿಯಾನಿ ಎಲ್ಲ ಕಲಕಿತ್ತು. என்ன பண்றது, ಏನ್ ಮಾಡೋದು? இவரு விடாம நடத்தி கூட்டிட்டே போறாரு. ಇವ್ರು ಬಿಡದೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ.
ஒரு முச்சந்தியில வச்சு சொல்றாரு, ಒಂದ್ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போ அப்படின்றாரு. ನೀನ್ ಈ ಕಡೆ ಹೋಗು, ನಾನು ಈ ಕಡೆ ಹೋಗ್ತೇನೆ ಅಂತ அது ಹೇಳಿದ್ರು. வரைக்கும் எனக்கு ரகசியம் தெரியாது. ಅದುವರೆಗೂ ನನಗೆ ರಹಸ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ. வயிறு வேற சோதனையா கலக்குது. ಹೊಟ್ಟೆ ಬೇರೆ ಶೋಧನೆಯಿಂದ ಕಲಕುತ್ತಿದೆ. நான் கேட்டேன், எதுக்கு பாஸ்டர்? ನಾನು ಕೇಳಿದೆ, ಯಾತಕ್ಕೆ ಪಾಸ್ಟರ್? அப்பதான் சொன்னாரு, ಆಗ ಹೇಳಿದ್ರು, நாங்க இன்னும் வாஷ்ரூம் டாய்லெட் எல்லாம் கட்டல, ನಾವು ಇನ್ನೂ ಅದು ವಾಶ್ರೂಮ್ಗೆಲ್ಲ ಇದು ಕಟ್ಟಲಿಲ್ಲ, காட்டுக்குள்ள போவோம் அப்படின்னாரு. ಹೀಗೆ ನೀವು ಕಾಡಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. அப்பே நினைச்ச, ஆண்டவரே நான் தவறா ஜெபிச்சிட்டு இங்க வந்துட்டனோ, ದೇವರೇ ನಾನು ತಪ್ಪಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದ. பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இந்த காட்டுக்குள்ள போறது? ಪಾಸ್ಟರ್ ಹೇಗೆ ಕಾಡಲ್ಲಿ ಹೋಗೋದು? எல்லாம் அப்படிதான்ப்பா, நீ ஊழியத்துக்கு வந்தா இதெல்லாம் பழகிரணும்ட்டாரு. ಈಗೆಲ್ಲ ಇಲ್ಲೆಲ್ಲ ಹಾಗೆ ಅಪ್ಪ, ನೀನ್ ಸೇವೆಗೆ ಬಂದ ಇದೆಲ್ಲ ಅಭ್ಯಾಸ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ஏற்கனவே எனக்கு இங்க வேற சோதனையா இருக்குது. ಇಲ್ಲೋ ಹೊಟ್ಟೆಲಿ ಬೇರೆ ಶೋಧನೆ. பரவாயில்ல, ஏதாவது சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஏதாவது போய் சமாளிச்சுக்கலாம், தண்ணி எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு, ಓಕೆ ಏನಾದ್ರು ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ನೀರ್ ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದೆ. தாபர் அங்க இருக்குன்னு ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காட்டுறாரு. ಗೋ ನೋಡು, ಅಲ್ಲಿದಂತೆ ಒಂದ್ 2 ಮೈಲ್ ದೂರ ತೋರಿಸ್ತಿದ್ದಾರೆ. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ಬೆಳಗ್ಗೆ ಜಾವದಲ್ಲಿ ಹೇಗಿರ್ತದೆ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ವಿ. கடைசியா செஞ்சாரு பாருங்க ஒரு வேலை. ಕಡೆಯದಾಗಿ ಒಂದ್ ಕೆಲಸ ಮಾಡುದು ನೋಡಿ. தாவீது கோலியாத்தை போயிட்டு அடிக்கிறதுக்காக கல்லை எடுத்துட்டு போன மாதிரி, ದಾವೀದನ ಗೋಲಿಯத்தை ಹೊಡಲಿಕ್ಕೆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು 2-3 வெட்டுக்கல்லை என் கையில கொடுத்து இதை எடுத்துட்டு போன்ட்டாரு. ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಂತೆ 2 ಕಲ್ಲುಗಳನ್ನು ಕೈ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. கல்லு எடுத்து பார்த்தா அது வெட்டு கல்லா இருக்குது. ಕಲ್ಲುಗಳು ನೋಡಿದಾಗ ಅದು ದೊಡ್ಡ ಕಲ್ಲುಗಳು. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு கல்ல கொடுத்துருப்பாரு சொல்லி. ನಿಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ ಯಾಕೆ ಕಲ್ಲು ಕೊಟ್ರು ಎಂಬುದಾಗಿ. எனக்கு அந்த நாளை மறக்கவே முடியாது. ನನಗೆ ಆ ದಿನ ಮರೆಯಲೇ ಆಗೋದಿಲ್ಲ. தெரிச்சு ஓட்ட அப்புறம் ஒரு மாதிரி நான் இலங்கைக்கு போயிட்டேன். ನಾನು ಹಾಗೆ ಬೆದ್ರಿ ಹೋದೆ, ಮತ್ತೆ ಹಂಗೆ ಇಲಂಗೆಗೆ ಹೋದೆ. இந்தியா பக்கம் வரவே இல்லை. ನಾನು ಇಂಡಿಯಾ ಪಕ್ಕಕ್ಕೆ ಬರ್ಲಿಲ್ಲ. ரொம்ப மாசம் கழிச்சு ஒரு இன்னொரு பாஸ்டர் கால் பண்ணாரு. ಬಹಳ ತಿಂಗಳ ನಂತರ ಇನ್ನೊಂದು ಪಾಸ್ಟರ್ ಕರೆ ಕೊಟ್ರು. வந்து சொன்னார், ஊழியம் பண்ணையா, ಬಂದು ಸೇವೆ ಮಾಡಯ್ಯ. சரி அப்படின்ட்டு இவர்கிட்ட எப்படி கேட்கறது கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு வர்றதுக்கு இருக்க 2 நாள்ல கால் பண்ணி கேட்டேன். 2 ದಿನದಿಂದ ಬರಲು ಕಾಲ್ ಮಾಡಿ ಕೇಳಿದೆ, மாஸ்டர் எனக்கு தூங்குறதுக்கு தலைவாணி பாய் இல்லாட்டி கூட பரவாயில்லையா, ஒரு வாஷ்ரூம் மட்டும் ரெடி பண்ணி வைங்க, கஷ்டமாயிரும் அப்படின்ட்டேன். ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದೆ, ನನಗೆ ತಲೆದಿಮ್ಮು ಚಾಪೆ ಎಲ್ದಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ವಾಶ್ರೂಮ್ ಮಾತ್ರ ರೆಡಿ ಮಾಡಿ ಅಂತ ಕೇಳಿದೆ. என்னப்பா இஸ்ரேல் அப்படியா, உனக்காக நான் புதுசா கட்டி வச்சிருக்கேன் வாப்பான்ட்டாரு. ಏನ್ ಇಸ್ರೇಲ್ ಹಾಗ, ನಿನಗಾಗಿ ಹೊಸದಾಗಿ ಕಟ್ಟಿಡ್ತೀನಿ ಬಾಪ ಅಂತ. போச்சு. ನನ್ನ ಸರಿಯಾದ இந்த முறை கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு விட்டார். ಆದ್ರೆ ಈ ಸತಿ ದೇವ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದಾನೆ. தாராளமா நல்லா சாப்பிட்டு நல்லா தான் எல்லாம் இருக்குதுன்ட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வாஷ்ரூம் போயிட்டு உட்காந்து உள்ள போய் பார்த்தா கதவு இல்ல. ನಾನು ಧಾರಾಳವಾಗಿ ಊಟ ಮಾಡಿ ಹೋಗಿ ವಾಶ್ರೂಮ್ ಕುಳಿತು ನೋಡಿದ್ರೆ ಬಾಗಿಲೇ ಇಲ್ಲ. அப்பதான் அவன் சொல்றாரு, ஒரு பாட்டோட இருப்பா, கதவு போடுறதுக்கு நேரம் கிடைக்கல. எந்த பாட்டை படிப்பீங்க, அங்க போயிட்டு சொல்லுங்க பாப்போம். இப்படியாப்பட்ட ஒரு சோதனை. காலை நேரத்தை எடுத்தாலே பல கதைகள். ಬೆಳಗಿನ ಜಾವ ಅಂತ ಹೇಳುವಾಗಲೇ ಹಲವು ಕಥೆಗಳು. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, நீயும் காலையில நதியண்டைக்கு போ, ಪಾರೋ ನದಿಯಂಡೆಗೆ புறப்பட்டுவார். ನೀನು ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಹೋಗು, ಫಾರೋನನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. நம்ம உடனே நினைப்போம், ನದಿಯಂಡೆಗೆ அந்த ರಾಜ ಬಾರನ್ನ ಬೇರೆ ಎದಕ್ಕೋ ಬಾರன்னு சொல்லி. ನಾವು ತಕ್ಷಣ ನೆನೆಸ್ತೇವೆ, ರಾಜ ನದಿ ಬಳಿ ಬರ್ತಾನೆ, ಬೇರೆ ಏನೋ ಕಾರ್ಯಗಳು ನೆನೆಸ್ತೇವೆ. ஆனா ஏன் நதியண்டைக்கு வாரன்னு சொன்னா, ಆದ್ರೆ ಆತನು ಯಾಕೆ ನದಿಯ ಬಳಿ ಬರ್ತಾನೆ ಅಂತ ನೋಡುವಾಗ, எகிப்து தேசம் ஒரு பாலைவனம் போன்ற ஒரு தேசமா இருந்ததுனா, ಐಗುಪ್ತ ದೇಶವು ಒಂದು ಮರುಭೂಮಿಯಾದಂತ ದೇಶವಾಗಿತ್ತು. தேசம் செழிப்பில்லாம இருந்ததுனா, ಆ ದೇಶ ಒಂದು ಸಮೃದ್ಧಿ ಇಲ್ಲದಂತ ಕಾರಣ ಇತ್ತು. அவங்க அந்த நைல் நதியுடைய தண்ணியை தேசத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. ಆ ನೈಲ್ ನದಿಯ ನೀರನ್ನ ದೇಶಕ್ಕೆ ತರಬೇಕೆಂದು ಬಹಳ ಪ್ರಯಾಸಗಳನ್ನ ಪಟ್ಟರು. நைல் நதி தேசத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு பிறகு ಆ ನೈಲ್ ನದಿಯ ನೀರನ್ನ ದೇಶಕ್ಕೆ ತಂದಾಗ நெல் விதைக்க ஆரம்பித்தார்கள். ಅವರು ಭತ್ತವನ್ನು ಬಿತ್ತಲು நெல் நிறைய விளைய ஆரம்பிச்சது. ಅವರು ಭತ್ತ ಬಹಳ ಬೆಲೆ ಕೊಡಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. அந்த நதியிலிருந்து அவர்கள் நிறைய மீன்களை பிடிக்க ஆரம்பித்தார்கள். ಆ ನದಿಯಿಂದ ಬಹಳ ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿಯಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. எகிப்து தேசத்தை சுற்றிலும் பாலைவனம் மாதிரி இருந்தனால அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் அந்த நதிக்கு தண்ணி குடிக்க வரும். ಐಗುಪ್ತ ದೇಶದ ಅದು ಮರುಭೂಮಿ ಆಗಿದ್ದರಿಂದ ಎಲ್ಲಾ ಪ್ರಾಣಿಗಳು ಆ ನದಿಯ ಬಳಿ ಬಂದು ನೀರನ್ನು ಕುಡಿಯಲು, அந்த தண்ணி குடிக்க வருகிற மிருக ஜீவன்களை அவர்கள் வேட்டையாடி நல்ல இறைச்சியை சாப்பிட ஆரம்பித்தார்கள். ಆ ನೀರನ್ನು ಕುಡಿಯಲು ಬಂದಂತ ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ಬೇಟೆ ಮಾಡಿ ಅದನ್ನ ತಿನ್ನಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. அப்போ இந்த எகிப்துக்கு இந்த நதி ரொம்ப ஆசீர்வாதமாக மாற ஆரம்பித்தது. ಈ ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಆ ನದಿ ಬಹಳ ಆಶೀರ್ವಾದವಾಗಿತ್ತು. அதனால எகிப்தியர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ಆದ ಕಾರಣ ಐಗುಪ್ತರೆಲ್ಲ ಏನು ಮಾಡದಂತ ಹೇಳುವಾಗ, நமக்கு ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருந்தாலும் ನಮ್ಮಲ್ಲಿ 1000 ದೇವರುಗಳು ಇದ್ದರು, இந்த நதி நமக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறதுனால, ಈ ನೈಲ್ ನದಿ ಬಹಳ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದರಿಂದ எல்லா தெய்வங்களை விட
மிக பெரிய முக்கியமான தெய்வமாக இந்த நதியை தான் நம்ம கும்பிடணும்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ಎಲ್ಲಾ ದೇವರುಗಳಿಗಿಂತ ಮುಖ್ಯವಾಗಿ ಈ ನೈಲ್ ನದಿಯನ್ನ ದೇವರಾಗಿ ನಾವು ಮುಗಿಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆರಿಕೆ விளங்குதா? ಮಾಡಿಕೊಂಡರು. எத்தனை பேர் விளங்குது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ? அவர்கள் வைத்திருந்த எல்லா பிரதான தெய்வங்களுக்கு மேலாக இந்த நைல் நதி தான் பெரிய தெய்வமாக கடவுளாக அவர்கள் நம்ப ಅವರು ಇಟ್ಟಂತೆ ಎಲ್ಲಾ ಪ್ರಧಾನ ದೇವರುಗಳಿಗಿಂತಲೂ ಈ ನೈಲ್ ನದಿಯನ್ನ ದೇವರಾಗಿ ಅವರು ವಂದಿಸಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. அதனால அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಅವರು ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ಅವ್ರು ಏನ್ ಮಾಡುತ್ತ ನೋಡುವಾಗ காலையிலேயே அந்த ராஜா பாரோன் ராஜா நதி அண்டைக்கு போய் ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲೇ ಫಾರೋನ ನದಿಯ ಬಳಿ ಹೋಗಿ அந்த மந்திரவாதிகள் அந்த நாட்டில் இருக்கிற பெரிய ஆளுங்கள் எல்லாம் கொண்டு போய் ஒரு பெரிய பூஜையை செய்து அந்த நதியை கும்பிட்டு அதை வணங்கி விட்டு தான் மற்ற வேலைகள்லாம் செய்யணும் சொல்லி அங்க ஒரு சட்டம் போட்டாங்க. ಅಲ್ಲಿರುವಂತಹ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಮಂತ್ರವಾದಿಗಳು ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪೂಜೆಯನ್ನ ಮಾಡಿ ಆ ನಂತರ ನಾವು ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ನೇಮಿಸಿದ್ದರು. வழமை போல அன்றைக்கும் பாரோன் அதிகாலையிலே அந்த பூஜைகளை செய்து அந்த நதியை கும்பிடும்படியாக வணங்கும்படியாக அந்த காலை வேளையிலே வருகிறார். ಯಥಾ ಪ್ರಕಾರ ಫಾರೋನನು ಆ ನದಿಯನ್ನು ಮುಗಿಯುವುದಕ್ಕಾಗಿ ವಂದಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ அதோடு இஸ்ரவேல் ஜனங்களும் அதற்காக போகிறார்கள். அங்க என்ன நடக்கிறது என்று பார்க்கிறது. ಆದ ಕಾರಣ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಸಹ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನು ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಲು அந்த ಹೋದರು. நேரத்தில் ஆண்டவர் மோசேகிட்ட என்ன சொல்லி அனுப்புறார்? ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಮೋಶೆಗೆ ಏನಂತ ಹೇಳಿದ್ರು? ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னா, ದೇವರು ಏನ್ ಮಾಡು ಅಂತ ಹೇಳುವಾಗ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்புகிறார். ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಒಂದು ಪಾಠವನ್ನು ಕಲಿಸಲು ಬಯಸಿದ್ರು. அந்த எகிப்தியர்கள் வைத்திருக்கிற எல்லா தெய்வ வழிபாடுகளிலே 10 தெய்வங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ಆ ಇಸ್ರೇಲ್ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ದೇವರುಗಳು ಒಂದು 10 ದೇವರುಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಆಯ್ಕೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ರು. அந்த 10 தெய்வங்கள்ல முதலாவதாக அந்த நதியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? 10 ದೇವರುಗಳು ನೇಮಿಸಿದಂತ ಮೊದಲನೇ ಆ ನೈಲ್ ನದಿಯನ್ನು ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ, மோசேகிட்ட சொல்ற அந்த கோல் எடுத்து அடி. ಮೋಶೆ ಬಳಿ ಹೇಳ್ತಾರೆ, ಕೋಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೊಡೆ. எகிப்தினுடைய மிகப்பெரிய பிரதான தெய்வமாக, எகிப்துக்கு பெரிய ஆசீர்வாதமாக, எகிப்துக்கு பெரிய ஒரு சுபிச்சமாக இருந்த அந்த நைல் நதி ஒரு நிமிஷத்துல ரத்தமாக மாற ஆரம்பித்தது. ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಪ್ರಧಾನವಾಗಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ದೇವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತ ಆ ನೈಲ್ ನದಿಯನ್ನ ನೀನು ಹೊಡೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೇಮಿಸಿದನು. ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்பட ஆரம்பித்தது. ಜನರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಭಯ ಉಂಟಾಗಬೇಕು. இவ்வளவு நாள் நாங்க தெய்வமா கும்பிட்டு இருந்த ஒரு நதி இப்ப ரத்தமாக மாறியது. ಇಷ್ಟು ದಿನ ನಾವು ದೇವರಾಗಿ ವಂದಿಸುತ್ತಿದ್ದಂತ ಈ ನದಿ ಈಗ ರಕ್ತವಾಗಿ ಬದಲಾಯಿತು. அப்ப அவர்கள் எல்லாரும் நம்பினார்கள், இங்கே சர்வ வல்லமையுள்ள மகத்துவமுள்ள ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ಆಗ ಎಲ್ಲರೂ ನಂಬಿದರು, ಇಲ್ಲಿ ಸರ್ವಶಕ್ತನಾದಂತ ದೇವರು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அதற்கு பிறகு அங்க அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வெளியே வரும்போது பாரோன் பின்னாடி சேனைகள்லாம் துரத்திட்டு வர நேரம் கடல்ல இருக்கிற தண்ணி அது ரெண்டாக பிளந்து அங்க பாதையாக மாற ஆரம்பித்தது. ಆ ನಂತರ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಹೊರ ಬರುವಾಗ ಅವ್ರ ಫಾರೋನ ಸೈನ್ಯ ಹಿಂದಟ್ಟಿ ಬರುವಾಗ ಸಹ ಆ ನದಿಯನ್ನ இரண்டாவது முறையாக கடல் தண்ணீரை பிளந்து தண்ணீரினாலே அவர் அற்புதம் ದೇವರು ಎರಡನೇ ಕಾರ್ಯವಾಗಿ ಆ ನದಿಯನ್ನ ಎರಡರಾಗಿ ವಿಭಾಗಿಸಿದಂತ ಕಾರ್ಯ. மூன்றாவதாக அவர்களுடைய மாறாவின் நீரை, அதாவது கசப்பான நீரை மதுரமாக மாற்றி தண்ணீரை கொடுத்த அற்புதத்தை. ಮೂರನೇ ಕಾರ್ಯವಾಗಿ ಆ ಮಾರ ಎಂಬುವಂತ ನೀರನ್ನ, ಆ ಕಹಿಯಾದಂತ ನೀರನ್ನ ಅದು ಸಿಹಿಯಾಗಿ ದೇವರು ಬದಲಾಯಿಸಿದನು. இப்படி தண்ணீரினாலே அற்புதம் செய்யக்கூடியவர் என்றால் அவர் எங்களுடைய ஆண்டவர் ஒருவர்தான் என்று அந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்திருந்தார். ಹೀಗೆ ನೀರಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅದ್ಭುತ ಮಾಡುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಬ್ಬನೇ. இப்ப நம்ம எல்லாரும் அந்த திருமண வீட்டுக்கு போயிடலாம். ಹೀಗೆ ಎಲ್ಲರೂ ಆ ಮದುವೆ ಮನೆಗೆ ಹೋಗೋಣ. இங்கே திருமண வீட்டில் அதே மாதிரி வெறும் சாதாரண தண்ணீர் அற்புதமாக மாறுகிறது, திராட்சரசமாக மாறுகிறது. ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ನೀರು ಅದ್ಭುತವಾಗಿ ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಬದಲಾಯಿತು. வேலைக்காரர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டார்கள். ಅಲ್ಲಿ ಕೆಲಸಗಾರಗಳು ತಿಳಿದುಕೊಂಡರು. அன்னைக்கு அந்த நைல் நதியை அடித்தவர், ಆ ದಿನದಲ್ಲಿ ನೈಲ್ ನದಿಯನ್ನು ಹೊಡೆದವನು, தண்ணீரை ரெண்டாக பிளந்தவர், ಆ ಕಡಲಿನ ನೀರನ್ನು ಎರಡಾಗಿ ವಿಭಾಗಿಸಿದವನು, தண்ணியை மாற்றியவர், ಆ ಕಹಿಯಾದಂತ ನೀರನ್ನು ಬದಲಾಯಿಸಿದವನು, அவர் ஒருவர் தான் தண்ணீரினாலே அற்புதம் செய்யக்கூடியவர் என்றால் இங்கே நம்ம மத்தியிலே நிற்கிறவர் சாதாரணமானவர் கிடையாது, அவர்தான் இங்கே நிற்கிறார் என்று அந்த வேலைக்காரர்கள் அறிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ಆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದಂತ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವವನು ಸಾಧಾರಣವಾದವನಲ್ಲ, ಈ ನೀರನ್ನ ಅದ್ಭುತವಾಗಿ ಬದಲಾಯಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி விளம்பரப்படுத்தவில்லை, எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் வெறும் தண்ணீரை கொண்டு போய் ஊற்று என்று சொல்லி முதலாவது அற்புதத்தை செய்து உங்கள் மத்தியிலே இருக்கிறவர் நான் தான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்பதை அவர் நிரூபித்தார். ಅವರು ತನ್ನ ಬಗ್ಗೆ ಪರಿಚಯ ಮಾಡಲಿಲ್ಲ, ಪ್ರಕಟಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ದೇವರು ಹೇಳಿದ್ರು ಆ ನೀರನ್ನು ಹೋಗಿ ಹುಯ್ಯಿ, ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನು. இன்றைக்கு நம்ம சாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் இயேசு நம்மத்திலே சர்வ வல்லமையுள்ளவராக, நாம் நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை இன்றைக்கு அவர் செய்வதற்கு பெரியவராக. ಇಂದು ಸಾಧಾರಣವಾಗಿ ನೆನೆಸುವಂತ ಆ ದೇವರು, ಸರ್ವಶಕ್ತನಾದಂತ ದೇವರು
ದೇವರು ನಾವು ನೆನೆಸಲಾಗದಂತ ಕಾರ್ಯ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இன்னைக்கு நீங்க வெறுமனே பார்த்து கொண்டிருக்கிற அந்த பச்சை தண்ணீரை அவர் விலை உயர்ந்த திராட்சரசமாக உங்களுடைய வாழ்க்கையில ಇವತ್ತು ನೀವು ನೋಡುವಂತ ಬರೀ ನೀರನ್ನ ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಬದಲಾಯಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆகவே அந்த வேலைக்காரர்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை பார்த்து பயப்பட ஆரம்பித்தார்கள். ಆದ ಕಾರಣ ಕೆಲಸಗಾರರೆಲ್ಲ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಭಯಪಟ್ಟವರಾದರು. ஒரு சாதாரண மனிதராக அல்ல, ಒಂದು அன்றைக்கு இருந்த சர்வ வல்லமையில ஆண்டவராக அவர் நிற்கிறார் என்று அவரை பார்த்து பயப்பட ஆரம்பித்தார்கள். ಅವರು ಸಾಧಾರಣವಾದಂತ ಮನುಷ್ಯನಲ್ಲ, ಆ ದಿನದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡಿದಂತ ಸರ್ವಶಕ್ತನಾದಂತ ದೇವರೆಂದು ಅವರು ಭಯಪಡುವವರಾದರು. அதே அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே செய்ய, ಅದೇ ಅದ್ಭುತವನ್ನ ದೇವರು ಇಂದು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾಡಲಿದ್ದಾನೆ. எதை கேட்கிறீர்களோ அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ನೀವು ಏನ್ ಕೇಳ್ತಿರೋ ದೇವರು ಅದನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. சாதாரண தண்ணீரை உங்களுடைய கரங்களை வைத்து விசுவாசத்தோட நீங்க கேட்பீங்களா, அது திராட்சை ரசமாக இன்னைக்கு மாறும். ನೀವು ಸಾಧಾರಣವಾದ ನೀರನ್ನು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಕೇಳ್ತೀರಾ, ಅದು ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு நேரம் இல்ல, ನನಗೆ ಸಮಯವಿಲ್ಲ. இன்னும் நிறைய சாட்சிகள் நிறைய காரியங்களை பேசலாம். ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡಬಹುದು. ಅದು ಅಧಿಕವಾಯಿತು. நமக்கு இப்ப தெரியும், ನಮಗೀಗ ಗೊತ್ತಿದೆ, திருமண வீட்டுல ஆண்டவர் இயேசு ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರು ஏன் சாதாரணமான தண்ணீரை திராட்சை ரசமா, ಯಾಕೆ ಸಾಧಾರಣವಾದ ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದನು? பழைய ஏற்பாட்டில் இருந்த அதே சர்வ வல்லமையில ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டுல நின்றார் என்பதை நாங்க பார்த்தோம். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸರ್ವಶಕ್ತನಾದಂತ ದೇವರು ಈ ಹೊಸ ಮದುವೆಯಲ್ಲೂ ಇದ್ದಾನೆ. நம்ம மத்தியில இருக்கிறார். ಅದೇ ದೇವರು ಇಂದು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ ಇದ್ದಾನೆ. இன்னைக்கு நீங்க என்னென்ன குறையோட தேவையோட என்னென்ன எதிர்பார்ப்போட வந்தீங்களோ ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்து உங்களுக்கு. ಇವತ್ತು ಏನೆಲ್ಲ ಕೊರತೆ ಒಟ್ಟಿಗೆ ಎದುರುವಿಕೆ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಬಂದಿದ್ದೀರೋ ದೇವರು ಅದೆಲ್ಲ ಪೂರ್ತಿ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ನೀವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ದೇವರ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ನೀವೆಲ್ಲರೂ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳೋಣ, சாதாரணமாக இருக்கிற தண்ணீராக என்னுடைய வாழ்க்கை திராட்சரசமாக மாற்றும் என்று சொல்லு. ದೇವರೇ ಸಾಧಾರಣವಾಗಿರುವಂತ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನ ದ್ರಾಕ್ಷರಸ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸು. பயப்படுகிற காரியங்கள், நான் நினைத்து பார்க்காத காரியங்கள் எல்லாம் என்னோட வாழ்க்கையில மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ನಾನು ಭಯಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು, ನಾನು ಎದುರು ನೋಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡು. எதை விசுவாசத்தோட மாற்றன்னு கேக்குறீங்களோ உங்களுடைய கையில அதை விசுவாசமா பாருங்க. ನೀವು ಯಾವುದನ್ನು ವಿಶ್ವಾಸವಾಗಿ ಬದಲಾಗಬೇಕಂತ ನೆನೆಸಿರೋ ಅದನ್ನ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ವಿಶ್ವಾಸದಿಂದ வேளையில ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிறார். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನೀವು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த கடினமான பாதைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதத்திற்காக, ಈ ಕಠಿಣವಾದಂತ ಪಾದಗಳೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ. நல்லா கவனிங்க, இயேசு அந்த திருமண வீட்டில் இருக்கும்போது தான் குறை ஏற்பட்டது. ಯೇಸು ಮದುವೆ ಮನೆ ಇದ್ದಾಗಲೇ ಕೊರತೆ ಉಂಟಾಯಿತು. ஆனால் ஏன் அந்த குறை என்றால் அவர் தன்னை மகிமையுள்ள ஆண்டவராக அங்கே காண்பிப்பதற்காக. ಯಾಕೆ ಕೊರತೆ ಅಂತ ನೋಡುವಾಗ ದೇವರು ತನ್ನ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ದೇವರೆಂದು ತೋರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತಿವೆ. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? ಇವತ್ತು ನಮ್ಮ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಯಾವ ದೃಷ್ಟಿಯಿಂದ கரங்களை ನೋಡುವವರಾಗಿದ್ದೇವೆ? உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரೇ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ದೇವರ ಬಳಿ ಹೇಳಿ, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். ದೇವರೇ ಇಂದು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು வாழ்க்கை திராட்சரசமாக மாறட்டும். ನನ್ನ ಜೀವಿತ ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಬದಲಾಯಿಸಪ್ಪ. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். ನನ್ನ ಜೀವಿತದ ಎಲ್ಲಾ ಅಡೆತಡೆಗಳು ಹೊಡೆಯಲ್ಪಡಲಿ. என்னிடத்திலே நீர் ஒரு அற்புதத்தை நடப்பியும் என்று ಇಂದು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ನಡೆಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ಕಾಲವೇಳೆ ಆಂಡವರು எங்களை ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಂಡು ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ. ಎಲ್ಲರೂ ಜೆಬತೋಡೆ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆಯೊಟ್ಟಿಗೆ ಕರ್ತನೊಂದಿಗೆ பேசிಕೊಂಡು ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ನಿಮ್ಮನ್ನು ಬಲವಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ಕಣ್ಣೀರೇ ಅವರು ಕಾಣುகிறார். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಆತ ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಉಳಿದ உள்ளத்தை அவர் பார்க்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಒಡೆದಂತ ಹೃದಯವನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். ಅವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. பெற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். ಅದ್ಭುತವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ದೇವರೇ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ಕಣ್ಣೀரை ನೀರು ಮಾற்றும்படியாக ಜೆபிக்கிறேன். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಕಣ್ಣೀರನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ಸಭೆயை ಆಶೀರ್ವದಿக்கிறோம். ಈ ಸಭೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ವಿಶೇಷವಾಗಿ வைத்தியசாலையிலே வைக்கப்பட்டிருக்கிற ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಅಯ್ಯವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை வைத்து ಈಗಲೇ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸೌಖ್ಯವಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. நோய்களுக்கும் அதிகாரம் இல்லை என்று நாங்கள் ಯಾವ ಅನಾರೋಗ್ಯಕ್ಕೂ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಅವருடைய ನಾಡಿ ನರம்புகள் தொடப்படுவதாக, ಎಲ್ಲ ಅವರ ನರಗಳೆಲ್ಲ ಮುಟ್ಟಲ್ಪಡಲಿ. ಅದ್ಭುತங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ಅದ್ಭುತ ನಡೆಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஊழியக்காரனீர் கனம் பண்ணுவீராக. ನಿಮ್ಮ ಸೇವಕರನ್ನು ಘನಪಡಿಸಬೇಕಾಗಿ சுகத்தோடு வந்து இந்த இடத்துல நிற்க உதவி செய்கிறபடியாக, ಸೌಖ್ಯದೊಂದಿಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿ ஆண்டவரே அந்த வயதான தகப்பனாரை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ಆ ವಯಸ್ಸಾದ ತಂದೆಯನ್ನು ನೆನೆಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அவரை நீங்க சுகப்படுத்தினபடியால் என்று சொல்லுவோம். ಅವರನ್ನು ನೀವು ಆರೋಗ್ಯ ಪಡಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆண்டவரே இந்த சபைக்கு மேல பிசாசு எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தார். ಈ ಸಭೆಯ ಮೇಲೆ ಸೈತಾನ ಎಷ್ಟೇ ಅಡೆತಡೆಗಳು ತಂದರೂ ಸಹ ಯೆಹೋವ ರಾಫಾ ಸುಗಂ ಕೊಡುತ್ತಾರೆ. ನೀವು ಯೆಹೋವ ರಾಫವಾಗಿದ್ದರೆ ಸೌಖ್ಯ ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದೀರಾ.
ஆண்டவரே அருமையான தாயாரை நீர் நல்ல பலப்படுத்தும்படியா ನೀ ஜெபிக்கிறோம். ತಾಯಿಯನ್ನು ಬಹಳ ಬಲಪಡಿಸಬೇಕಾಗಿ இன்னும் அவருடைய ಪ್ರಾರ್ಥನೆ ஊழியங்களை ಮಾಡುತ್ತೇವೆ. ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ಇನ್ನು ಅವರ ಸೇವೆನ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ அவருடைய ಮಾಡುತ್ತೇವೆ. வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. ಅವರ ಜೀವಿತವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ இன்னும் ಮಾಡುತ್ತೇವೆ. ஆயிரக்கணக்கானவருக்கு ஒரு நல்ல தாயாக நீர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ಇನ್ನು 1000 ಜನರಿಗೆ ಅವರು ಒಳ್ಳೆ ತಾಯಾಗಿ ಪ್ರಕಟಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ஆண்டவரே ಮಾಡುತ್ತೇವೆ. அருமையான பாஸ்டர் போல்காக நீர் கொடுத்த புதிய வயதுக்காக நன்றி ನನ್ನ சொல்லுகிறோம். ಪ್ರೀತಿಯ ಪಾಸ್ಟರ್ ಪಾಲಯ್ಯ ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த வயதிலே இன்னும் நீர் வல்லமையாய் எடுத்து ಈ பயன்படுத்தி ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವರು ಇನ್ನು ಬಲವಾಗಿ ನೀವು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஊழியங்கள் மீது உம்முடைய கரம் இருக்கட்டும். ಈ ಸೇವೆಗಳೆಲ್ಲ ಮೇಲೆ ನಿನ್ನ ಹಸ್ತವಿರಲಿ ಸ್ವಾಮಿ. சபை மக்களை நான் ಈ ஆசீர்வதிக்கிறேன். ಸಭೆಯ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. உம்முடைய கரம் இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಹಸ್ತವರೊಟ್ಟಿಗಿರಲಿ. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ಪ್ರಕಟಣೆ. வருகிற மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும், ಮಾರ್ಚ್ 31ರಿಂದ ಏಪ್ರಿಲ್ 5ನೇ ತಾರೀಕುವರೆಗೂ, இந்த நாளைக்கு திங்கட்கிழமை இல்ல, அதுக்கு 14 வாரம் திங்கட்கிழமை, ಮುಂದಿನ ವಾರ ಸೋಮವಾರದಿಂದ நம்முடைய ಬೇಲ್ಕರೆ பள்ளிக்கூடத்துல சிறு பிள்ளைகளுக்காக விசேஷித்த ஊழியங்கள் உண்டு. ನಮ್ಮ ಶಾಲೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಒಂದು ಸೇವೆ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟು. சபை விசுவாசிகள் வாலிப பிள்ளைகள் அந்த ஊழியத்திற்கு ஒத்துழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ಸಭೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಯುವಕ ಮಕ್ಕಳು ಆ ಸೇವೆಗೆ ನೀವು ಸಹಾಯಕರಾಗಿರಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. விடுமுறை நாட்களில வழக்கம் போல ஒவ்வொரு ஆண்டும் செய்கிற ஒரு ஊழியம், ಒಂದು ರಜೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸೇವೆಗಳಾಗಿವೆ. திருச்சபைகளிலிருந்தும் அநேக சிறு பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல தங்கி ஒரு வார காலமாக அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த இடத்துல நாம் ஆயத்தமாக காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ಬೇರೆ ಸಭೆಯ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದು ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ನಾವು ಸಿದ್ಧತೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. சபை விசுவாசிகள் நீங்கள் அதற்கும் ஒத்துழைக்கும்படியாய், அந்த இடத்துல அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் நீங்கள் யாவரும் ஜெபிக்கத்தக்கதாக பிரயாசப்படத்தக்கதாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ದಯಮಾಡಿ ಆ ಸೇವೆಗಾಗಿ ನೀವೆಲ್ಲರೂ ಪ್ರಯಾಸ ಪಡುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಕೊಡುವವರಾಗಿ ನೀವು ಮುಂದೆ ಬರಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பிறகு இந்த விடுமுறை நாட்கள் எல்லாம் ஆரம்பித்த பிறகு இந்த நம்முடைய சபையில VBS நடக்கும். ಆ ನಂತರ ರಜೆ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಹ VBS ನಡೆಯಲಿದೆ. தொடர்ந்து சொல்லப்பட்ட எல்லா குறிப்புகளும் மனதில் வைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ಹೇಳಿದಂತೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮನದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಪಾಸ್ಟರ್ ಇಸ್ರೇಲ್ಗಾಗಿ ಜೆಬಿங்க. ದಯಮಾಡಿ ಪಾಸ್ಟರ್ ಇಸ್ರೇಲ್ ಅಯ್ಯವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. ಅವருடைய மனைவிக்காக, அவருடைய 2 கர்ப்பத்தின் கனிகளுக்காக ஜெபிங்க. ಅವರ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಕೊಟ್ಟಂತೆ 2 ಗರ್ಭದ ಫಲಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. உண்மையாகவே வெறுமையாக இருக்கிற நம்மை தேவன் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். ನಿಜವಾಗಿ ಬರಿದಾಗಿರುವಂತ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. தண்ணியை ஆண்டவர் ருசியுள்ள திராட்சரசமாக மாற்றுகிற தேவன். ಬರೀ ನೀರನ್ನ ದೇವರು ರುಚಿಯುಳ್ಳ ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದಂತೆ வெறுமையாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் अनेक ஆசீர்வாதங்களை செய்ய அவர் போதுமானவர். ಬರಿದಾಗಿರುವಂತ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳಿಂದ ಭರ್ತಿ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ದೇವರಿಗೆ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. என்னை அப்படியாக நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಪ್ಪ ಅಂತ ಕುಟುಂಬத்தை ಉம்முடைய பொற்பாதத்தில் ನಮ್ಮ வைக்கிறேன். ಕುಟುಂಬ ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಇಡುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. சம்பாதியத்தை உம்முடைய பொற்பாதத்தில் ನಮ್ಮ வைக்கிறேன். ಸಂಪಾದನೆ ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಇಡುತ್ತೇನೆ புதிய ಸ್ವಾಮಿ. வாரத்தில் இந்த போக்கில வரத்தில் நீ முன்னவும் நான் பின்னவும் இருக்க உதவி செய்வீராக. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ಮುಂದಾಗಿರುವಂತೆ எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும். ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖನ ಮುಂದಾಗಿ ಹೋಗಲಿ ಎಲ್ಲರೂ ಸ್ವಾಮಿ. ಬಲವಾಗಿ ಕರங்களை ತಟ್ಟಿ ಎಲ್ಲರೂ ಬಲವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ நன்றி ஏறெடுப்போமா. ನಾವು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳೋಣ. ನಾವು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡೋಣ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲ ಘನಮು ತುದಿ ಮಹಿಮೆ ಮುಖರುವರಿಗೆ, ಎಲ್ಲ ಘನ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ மீட்பரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த ஜெபத்தை எடுக்கிறேன் அன்பின் பிதாவே. ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದಂತ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು என் ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ಸ್ತೋತ್ರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ, ಆತ್ಮಸ್ವರೂಪದ ಪ್ರತಿನಿಧಿಸಿದ ಸಹವಾಸ, ಅನ್ಯೋನ್ಯತೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳೊಂದಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಎಂದೆಂದಿಗಿರಲಿ. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.